ஸோ பெண்களுடைய வாக்களிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பேனல்ல இருக்க பெண்களோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபெயிலியர் மாடல் அரசை மு.க.ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையே அல்ல. மக்களுடைய உழைப்பால் நாங்கள் இப்ப வெளிச்சமா இருக்குமே தவிர அரசாங்கத்தால் அல்ல முதல்வரே அப்படிங்கறத யாராவது அவருக்கு சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் வெளியே சொல்ல முடியாமல் வெளியே வராமல் அத்தனை பெண்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம்தான், பெண்கள் பாதுகாப்பற்று இருக்கிறார்கள் மட்டுமல்ல, வாழ்வியலிலும் அகதிகளாக கைவிடப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க கொடுக்குற 1000 ரூபாய்க்காக இந்த பெண்கள்லாம் மானத்தை இழந்து வாழணுமா? உங்ககிட்ட 5000 ரூபாய் கொடுத்தீங்களே முதல்வரே, நீங்க 5000 கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை பாலியல் குற்றங்கள் எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் சடங்கு செய்யறதுக்கு கொடுத்தீங்களா? இறுதி காரியம் பண்றதுக்கு கொடுத்தீங்களா? அந்த 5000 நீ மாசம் 10,000 கொடுத்தாலும் சரி, உனக்கு ஓட்டு கிடையாது. நீ கொடுக்குற காசை வச்சு என் பிள்ளைங்க தன்மானத்தோட வெளியிலேயே வர முடியலன்னா காசு நீங்க சொன்னீங்க. வணக்கம், இது சாமானியர் டிவி. நான் உங்கள் அஞ்சு. வரப்போற 2026 தேர்தலில் முக்கியமாக எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் உமன் சென்ட்ரிக்கா இருக்குமோ இந்த தேர்தல் அப்படின்னு தான் பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா பெண்களுடைய எண்ணிக்கை இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா 2,89,60,838 வந்து பெண்கள் இருக்காங்க. ஸோ பெண்களுடைய வாக்களிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பேனலில் இருக்க பெண்களோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம அதிமுக சார்பாக பார்த்தோம் அப்படின்னா நிர்மலா பெரியசாமி அவர்கள் வணக்கம். பாஜக சார்பாக பார்த்தோம் அப்படின்னா திருமதி சுமதி மேற்கவரம் அவர்கள் வணக்கம்க்கா. பாமக சார்பாக பார்த்தோம் அப்படின்னா திருமதி திலகபாமா அவர்கள் வணக்கம். வணக்கம். ஸோ 2026 தேர்தல் உமன் சென்ட்ரிக்கா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற இதுவும் திமுகவுடைய ஆட்சி எந்த மாதிரி இவ்வளோ வருடம் இருந்தது அப்படின்றத பற்றி முதல் நம்மளுடைய கருத்தை வந்து நம்ம அதிமுக சார்பாக வந்திருக்கும் திருமதி நிர்மலா பெரியசாமி மேம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் மேம். நீங்கள் சொல்லுங்கள், திமுகவுடைய ஆட்சி எந்த மாதிரி இருந்தது, அவங்களுடைய திட்டங்கள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் என்ன மாதிரி நடந்துச்சு, ஸோ எப்படி பெண்களுடைய வாழ்க்கை இருந்தது திமுக ஆட்சியில் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது தன்னுடைய சாதனையாக பெண்களுக்கு செய்தேன் என்று மாண்புமிகு இப்ப காபந்து சர்க்காருடைய முதல்வர், இன்னும் அவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொள்றது என்ன அப்படின்னா, மகளிருக்கு விடியல் பயணம். எல்லா பேருந்துகள்லாம் மகளிருக்கு நான் இலவசமாக விலை இல்லாமல் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன சொல்றாரு, உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். எப்படின்னா அது இப்ப கடைசியா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாரு பாருங்க. அந்த 5000 ரூபாயை கொடுத்துட்டு என்ன சொல்லிக்கிறாரு, அந்த 5000 அது கொடுத்ததோட இருந்தா பரவாயில்ல, புதுசா இப்பதான் கோடை காலம் வருது 2026ல 3 மாதம் வர வேண்டிய தொகை வந்து சேர்த்தி கொடுத்துருக்காரு. இன்னும் 3 மாசத்துக்கு உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் கூட ஒரு விதத்தில் ஏதோ பெண்களுக்கு, நமது மகளிருக்கு ஒரு உதவி கிடைத்ததே என்று நினைத்து கொண்டால் கூட, இன்னொன்று ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தாரு. அது வேற காலங்காத்தால எல்லாத்துலயும் வாட்ஸ்அப்ல எல்லாம் தோன்றி அப்படியே சொன்னார் பாருங்க. அதைத்தான் நினைச்சா தாங்க முடியல. அந்த 5000 ரூபாயை பத்திரமா வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு அதை வந்து உங்கள் மருத்துவ செலவுக்கு பயன்படுத்திக்கங்க, அதை வந்து கல்வி செலவு உங்க பிள்ளைகளுக்கு பயன்படுத்திக்கங்க, இன்னும் கல்யாண செலவுக்கு பயன்படுத்திக்கங்கன்னு சொன்னார் பாருங்க. 5000 ரூபாயில இன்னைக்கு ஒரு தடவை போய் ஊருக்கு போயிட்டு இங்க இருந்து மதுரை போயிட்டு திருச்சி போயிட்டு வர முடியாது. வந்தாலே நம்மளுக்கு அது தீர்ந்து போயிடும். அநியாயம் ஒரு நேரம் ஹோட்டலுக்கு போய் ஒரு குடும்பம் நல்லா சாப்பிட்டு ஒரு சினிமாவுக்கு போறது கூட, ஒரு சினிமாவுக்கு போறதுக்கு பத்தாது இல்லையா? அப்படி இருக்கையில இவர் வந்து 5000 ரூபாய் அதை சொல்லாம இருந்திருந்தா கூட இவர் மேல இவ்வளவு பெரிய கோபம் வந்திருக்காது. இதை சொன்னாரு பாருங்க. அதுதான் நம்மளால தாங்க முடியாத ஒரு என்ன நினைப்புல இருக்காரு இவர், எந்த உலகத்துல இருக்காரு முதலமைச்சர்னே நமக்கு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறார், திராவக மாடல் அரசைத்தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். முழுக்க ஃபெயிலியர் மாடல் அரசை மு.க.ஸ்டாலின் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்றால் அது மிகையே அல்ல. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த எப்படி அந்த 5000 ரூபாயில ஒரு குழப்பம் இப்படி ஒரு நடந்தது, காமெடி நடந்ததோ, அதே போல இன்னும் சீரியஸான விஷயங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாரு மாசம். ஆனா அந்த பஸ் பிங்க் பஸ் நடக்கும். ஆனா பெரும்பாலான அந்த பேருந்துகளை நிறுத்தி விட்டாங்க. போனா இப்ப எங்க வீட்டுல வேலை செய்ய வர்ற பெண்களே சொல்றாங்க, இல்ல அம்மா எங்கம்மா நாங்க ஃப்ரீ தானேம்மா, உங்களுக்கு எல்லாம் இலவசமா கிடைக்குது இல்ல, வர வேண்டியது தானே அப்படின்னா, எங்கம்மா அந்த பஸ் வரவே வராதுமா, எப்ப பாரு ஒயிட் போர்டு தான் வரும், அதுக்கு 30 ரூபா 50 ரூபா அப்படி கேட்பாங்கம்மா, எங்க போய் வர்றது அப்படிங்கிற சொல்றப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹம்பகா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விடியல் பயன், அதுக்கு என்ன சொன்னாரு இந்த அமைச்சர், ஒரு சீனியர் மினிஸ்டர், எல்லாருக்கும் அது வந்து தாங்க முடியலைங்க. உள்ள ஒரு பக்கம் நம்மளுக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஓசி பஸ் இன்னும் பாத்தீங்கன்னா
ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டு போனதையெல்லாம் ஒருத்தர் சொன்னார். ஒரு துரைமுருகன் மூத்த அமைச்சருடைய மகன் சிட்டிங் பாராளுமன்ற உறுப்பினர் அங்க வேலூர்ல வந்து கிரீம் போட்டுக்கிட்டு போறீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டு போங்க, அதுக்கு அந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ண முடியும், அந்த ஃப்ரீ பஸ் வச்சுட்டு இவ்வளவு ஒரு ஏமாற்று வேலைகள் அதில் இருக்கிறது. பேருந்திலும் ஒரு ஏமாற்று வேலை இருக்கிறது. அடுத்து அந்த 1000 ரூபாயையும் நீங்கள் இவ்வளவு கேவலமாக பெண்களை என்னமோ வர்ற நம்ம கிட்ட வாங்குற வரியிலிருந்து தானே கொடுக்குறாங்க. இவங்க என்னமோ அவங்க வீட்டு பாக்கெட்ல இருந்து கொடுக்குற மாதிரி. இவர் வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸ்லயும் இன்னும் எத்தனையோ மூவிஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே, அந்த சினிமால சம்பாதிக்கிற படத்தை கூட கொடுக்கல. இந்த 5000 ரூபாய் கூட என்னமோ தன்னுடைய பாக்கெட்ல இருந்து கொடுத்த மாதிரி. அதுவும் நீங்க உங்க வீட்டுல அவங்களே கொடுக்க முடியும். அத்துணை பேருக்கும் 5000 என்ன 50000 ரூபாய் கொடுக்கும் அளவுக்கு முதலமைச்சருடைய நம்ம காபந்து சர்க்காருடைய முதலமைச்சருடைய ஃபேமிலியில அவ்வளவு ஃபண்ட் இருக்கு, கொடுக்கலாம். இதை கொண்டு போய் துபாயிலேயே அங்கேயும் இங்கேயும் ஒழிச்சு வைக்கிறதுக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு போலாம். ஆனா இவரு அதையெல்லாம் செய்யறதில்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஒரு அக்கிரமத்தின் உச்சமாக 2.5 வயது பெண் குழந்தையை கிருஷ்ணகிரிக்கு பக்கத்துல ரேப் அண்ட் மர்டர், எல்லாமே ரேப் அண்ட் மர்டரா வருது. 2.5 வயசு பிள்ளைய எப்படி ரேப் பண்ணி கொலை பண்றான் ஒருத்தன். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இங்க திண்டிவனம் விழுப்புரம் பக்கத்துல 14 வயது குழந்தைய அதுவும் அப்படித்தான் கூட்டு பாலியல் வன்புணர்வு 14 வயசு பெண்ணை. இன்னும் பாத்தீங்கன்னா விளாத்தி குளத்துல நடந்ததெல்லாம் அக்கிரமம். அந்த பெண்ணுடைய என்ன பெரிய அது வந்து இயற்கை உபாதைக்கு கிராமத்துல அது இத்தனைக்கும் பிரதமருடைய ஃபண்டுல அங்க ஒரு அழகான அது கழிவறைகள் கட்டி கொடுத்துருக்காங்க பிரதமருடைய ஒரு ஃபண்டுல. அப்படி அதை போறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகுது. ஏன் அதுக்கு ஒரு பாதை போடலன்னு நமக்கு தெரியல. கொஞ்சம் முட்புதர்களாக இருக்கிறது அங்கே போய் வந்து வர்றாங்க. அப்ப வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்து எவனோ அது வந்து அந்த பெண்ணை அவ்வளவு தூரம் பலாத்காரம் பண்ணி அதையும் கொலை செய்து போட்டிருக்கிறார். அதுல ஒரு கொடுமை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, அதாவது அங்க இருக்க காவல்துறை அதிகாரிட்டு போயிருக்காங்க, மகளிர் காவல் நிலையம் நினைக்கிறேன், பெண் அதிகாரிட்டு போய் புலம்பெயர் அழுதுருக்காங்க. அப்ப அவர் அதெல்லாம் எங்கேயாவது அவர்களுடையாவது போயிருக்கும் பாருங்க அப்படின்னு அலட்சியமாக சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பியிருக்காங்க. இந்த பெண் ஆண் மனோநிலையில தான் இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இல்ல, ஆண் மனோநிலையில இருக்கிறது என்ன, அந்த உடை அணிந்து அந்த மாதிரி இருக்கிற போது ஒருவேளை அது வந்துருமா? எதற்காக பெண் அதிகாரிகளை போடுறது? அப்போ பெண்ணுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தானே பெண் அதிகாரிகளை போடுறாங்க. அந்த காவல்துறை அதிகாரியினால் அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார். ஏதோ ஒருத்தர்னால அதை வந்து பாலியல் வன்புணர்வு ஒரு அயோக்கியன் காமுகன் செஞ்சிருக்கான் அப்படின்னா அது இறந்து போனதுக்கு அந்த அதிகாரி காரணம். ஏன்னா இவங்க கண்டுபிடித்த பொழுது அப்பதான் சில மணி நேரங்களுக்கு முன்னால உயிர் போயிருக்கு. அப்பவே தேடி பிடிச்சிருந்தா இவங்க ஊர்க்காரர்களே சேர்ந்து எல்லாருமா போய் அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மன்னிக்கவே முடியாது. காவல்துறையின் தவறு என்பது மாண்புமிகு முதலமைச்சரின் டோட்டல் ஃபெயிலியர். முதலமைச்சருடைய அவர்தான் வச்சிட்டு இருக்கார், முதலமைச்சர் தானே தலைவர். அப்போ அது வந்து டோட்டல் ஃபெயிலியராக ஒரு மோசமான அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்திட்டு இருக்கார். இன்னும் பார்க்க போனா பெண்கள் எல்லாம் ஏதோ தனக்கு வந்து அப்படியே வாக்களித்து விடுவார்கள். இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுத்தனால, இந்த விடியல் பயணம்னு ஒரு விடியாத பயணத்தை கொடுத்தனால ஒட்டு மொத்தமாக தமிழகத்தையே விடியாத இருளடைந்த மாநிலமாக ஆக்கி விடுகிறீர்கள். மக்களுடைய உழைப்பால் நாங்கள் இப்ப வெளிச்சமா இருக்குமே தவிர அரசாங்கத்தால் அல்ல முதல்வரே அப்படிங்கிறத யாராவது அவருக்கு சொல்லணும். இருளடைந்த மாநிலமாக வாழ்க்கை இருள் நோக்கி அவருக்கு கொண்டு போயிட்டாங்க. 5 வருடங்கள் மக்கள் மாற்றத்தை விரும்பி 10 வருடங்கள் அதிமுக ஆட்சி இருந்ததே, ஒரு 5 ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி மாற்றம் பண்ணி பார்க்கலாமேன்னு விரும்பி போட்டதனுடைய விளைவு 5 வருடங்கள் தமிழகம் பின்னோக்கி போய்விட்டது. எந்த இடத்துல யாருங்க கேக்குறீங்க? பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க. யார் நல்லா இருக்காங்க ஆட்சியில? யாராவது விவசாயிகள் நல்லா இருக்காங்களா? ஒவ்வொருத்தருக்கும் செவிலியர்கள், அதான் சொல்றேன், செவிலியர்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க இல்லை. நமக்கு வருத்தமா இருக்கு. இது எப்படியோ அதை பிடிச்சு தர இடைநிலை ஆசிரியர்கள், அதுலயும் பெண் குழந்தைகள் தான் எல்லாம் 30 வயசு கூட மாற்றுத்திறனாளிகள். ஆமா, அதெல்லாம் அடிக்கலாமா? அது சின்ன பிள்ளைங்க. அவங்கள போய் தரன்னு இழுத்து அவங்க என்ன கேட்டாங்க? சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்களை பர்மனன்ட் பண்ற நீங்களே நிரந்தரமாக்குங்கன்னு அதைத்தான் கேட்டாங்க. இன்னைக்கு நாம அதை எடுத்தோம்னா இந்த நிகழ்ச்சி பத்தாது.
1.25 மணி நேரம் தான் நாகராஜ் சொல்றாரு. நம்ம அதுக்குள்ள நம்ம 3 பேர் தனித்தனியா பேசுறோம்னா இன்னும் 5க்கும் டைம் கொடுத்து நம்மளால இப்போதைக்கு முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு 525 வாக்குறுதிகளை யாராவது கொடுப்பாங்களா? ஒவ்வொரு செக்டருக்கும், ஒரு இளைஞர்களுக்கு தனியா, மாணவர்களுக்கு தனியா, விவசாயிகளுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா 100 வாக்குறுதி. மை காட், நீங்க பாருங்க, உளுந்தம்பருப்பு போடுறேன்னு சொன்னாங்க, அது ஒரு வாக்குறுதியா கொடுத்தாங்க. இதுல ரேஷன் கடையில போட்டாங்களா? இல்ல. ஆமா, அதுக்காக உளுத்தம்பருப்பு போடுறோம்னெல்லாம் அவங்க ஒரு இது மொத்தம் 63 தான் ஃபில் பண்ணிருக்காங்க, நிறைவேற்றி. அதுல பாத்தி 63ங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்றீங்க அதனால எடுத்துக்கிறேன். 13. அவ்வளவு தூரம் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு கடைசியா இதை நம்ம கண்டிப்பா பதிவு பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இது பெண்களுக்கான எல்லாமே பெண்களுக்கு எதிரான குற்றம் தான். இதுல நம்ம பெண்களுக்காக அப்படின்னு இல்ல, குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சகோதரனையோ கணவனையோ யார் அப்பாவையோ பாதிக்கக்கூடிய எல்லாமே பெண்களை பாதிக்கக்கூடியதுதான். இதுல தனியா இல்ல. தனியான்னு பார்த்தா அந்த பாலியல் வன்புணர்வுகள், ரேப் அண்ட் மர்டர்ஸ் விடவே கூடாது. எப்படி முதலமைச்சர்னால தூங்க முடியுது? நமக்கெல்லாம் ஒரே டென்ஷனா இருக்கு. என்னடா எப்படின்னு ரீல், அதுவும் இன்னும் சொல்ல போனா பாவம், நம்மளுக்கு அவரே காபந்து இன்னும் நம்பிக்கையோட தான் இருக்கார். அடுத்த தடவை தான் கண்டினியூ பண்ணுவேன். அட சாமி, அந்த இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் வாயால மலர்ந்து அருளியது திருவாய் பாத்தீங்கன்னா 50,000 பேர் இறக்கியிருக்காங்க. யாரு? மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிரையும் பொதுமக்களிலிருந்து பல பேரையும் சேர்த்து 50,000 பேரை இறக்கியிருக்காங்க. அந்த 50,000 பேரும் சேர்ந்து என்ன வேலை அவங்களுக்குன்னா, ஒவ்வொரு வீடா போய் உங்க கனவை சொல்லுங்கன்னு கேட்கறது. இது இதுக்கு ஃபார்ம் வச்சு 2 ஃபார்ம் வச்சு அதையெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் போய் எல்லாருக்கும் உங்க கனவு நிறைவேறியிருக்கா, அரசாங்கத்தினுடைய திட்டங்களுடைய பயனாளிகள் எத்தனை பேரு, இன்னும் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுது அரசாங்கத்திலிருந்துன்னு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பரவாயில்லையே. ஆனா காலம் போன கடைசியில ஆட்சி போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட முடிஞ்சு போய் காபந்து சர்க்கார் நடத்திட்டு இருக்கிற வேலையை இப்ப போய் எல்லாத்தையும் கேட்டது கூட பரவாயில்ல. அத்தனை பேர்த்தினுடைய பர்சனல் டேட்டாஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று விடாம பர்சனல் டேட்டாஸ் கலெக்ட் பண்றாங்க. அதாவது ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர்ஸ், அவங்க என்ன வீட்டில் எத்தனை பேர், ஒவ்வொருத்தரும் என்ன வேலை பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சம்பளம், சகல டீட்டெயிலும் என்ன தேவைப்படும், அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, அவர்களுடைய மனோநிலை அரசியல் சமூக பொருளாதார விஷயத்துல எப்படி இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒட்டு மொத்தமாக அவர்கள் கேட்கிறாங்க. இது மிகப்பெரிய குற்றம், மாபெரும் குற்றம். இது எப்படின்னா, இது யாருக்கு கேட்க வேண்டிய அல்லது தெரியப்படுத்தக்கூடியது யாரிடம் என்றால் அதற்குரிய அரசு அலுவலர்களிடம் மட்டுமே இந்த டேட்டாஸ் கொடுக்க முடியும். இப்போ பர்சனல் டேட்டா, அதான் பிரைவசினே ஒண்ணு இல்லை. இப்போ நம்மளோட ஒவ்வொருத்தருடைய டேட்டாவும் யார்கிட்ட இருக்குதோ இதை அப்படியே எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மிகப்பெரிய மோசடியாக ஐடி விங், திமுக ஐடி விங்க்கு பாஸ் பண்றாங்க. திமுக ஐடி விங்க்கு பாஸ் பண்ணி அவர்கள் அதன் மூலமாக மக்களை இன்னும் இந்த 5,000 மாதிரி வேற ஏதாவது பண்ணலான் இருக்காங்களா, இல்ல பர்சனலா என்ன பண்ண போறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் இது அக்கிரமம். இது ஆந்திர பிரதேசத்திலையும் தெலுங்கானாலையும் இது மாதிரி நடந்தது. ஆனா ஒன்னே ஒண்ணு இதுல ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி, அப்படி செஞ்சவங்க யாருமே திரும்பவும் முதலமைச்சர் ஆகல. சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், உப்பாயிட்டாங்க. அதற்கு முன்பு அவர் செய்த பொழுது ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும், அடுத்து பிஆர்எஸ்ல ராம்மோகன் ராவ் ஆகட்டும், யாருமே வெற்றி பெறல. அதனால திமுகவுக்கு சொல்லிக் கொள்கிறோம், நிறுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதிரியான மோசடிகளை. நீங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை, பெண்களுடைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்தா இது எப்படி எப்பேர் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை நான் மீடியாவைத்தான் முழுக்க வருத்தத்தோடு, முழு மன வருத்தத்தோடு நான் பதிவு செய்கிறேன். மீடியா ஊடகம் முழுமையாக விலை போய்விட்டது என்று மிகுதியிலிருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன் எடப்பாடியாரும் அதிமுகவின் தன்னிகரற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒவ்வொரு இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விலை போயிட்டுதுங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி இது. இதை இந்நேரம் என்னென்னத்துக்கோ போனது வந்ததுக்கெல்லாம் ஒரு நடிகர் கிளம்பிட்டாரு, பாம்பே போயிட்டாரு, அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் போயிட்டாங்க, இவங்க இங்க போயிட்டாங்க, டெல்லி போயிட்டாங்க. இதையெல்லாம் எடுத்து ஃபுல்லா போடுறீங்களே, நீங்க இத கேளுங்க.
நடக்கிற பாலியல் வன்புணர்வு 2.5 வயசு குழந்தைய. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா குடியாத்தத்திலே ஆகட்டும், தெய்வ செயலாகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணாக இருக்கட்டும், ஞானசேகர், எல்லாருமே பெண்களை, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார்னு கேட்காதவங்களே கிடையாது. அவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்தது. அப்ப இருந்து இன்று வரை அங்கங்கே ஒவ்வொருத்தரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப கூட அரக்கோணம் பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளைய மோலஸ் பண்ணி 8 வயசுல நம்ம சகோதரி திலகபாமா அவர்கள் நாங்கள் பேசி கொண்டிருந்த பொழுது சொல்லிட்டு இருந்தார். இப்படி குழந்தைகளுக்கு தினமும் இது 1 2 அல்ல, நான் ஏதாவது விட்டுருந்தா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது எக்கச்சக்கமாக ஒரு நாளைக்கு 2 நடந்துகிட்டு இருக்கு. இதை இப்படி வச்சுக்கிட்டு இதுல பெரும்பாலான குற்றவாளிகள் திமுக நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். குடியாத்தத்துல அதுவும் திமுக நிர்வாகிகளுக்கு விருந்தளிப்பதற்காக அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படி அந்த சாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அந்த குழந்தைகிட்ட சொன்னாங்களோ, அதே போல இதுக்கு என்ன சொல்றாங்க, அந்த பெண்ணை குடியாத்தத்திலையும் திமுக நிர்வாகிகளுக்கு விருந்தளிப்பதற்காக. அதே மாதிரி ஒரு 6 மாச காலத்துல பூட்டி வச்சு ஒரு பொண்ணை, அதுவும் திண்டிவனம் பக்கத்துல தான் நினைக்கிறேன், அத அடைச்சு வச்சு அந்த குழந்தைய வெளியே விடாம பலவந்தப்படுத்தி, இங்கிலீஷ் மூவில தாங்க இப்படி எல்லாம் வரும், ஸ்பானிஷ் மூவில, மெக்சிகன் மூவில எல்லாம் இப்படி எல்லாம் வரும். விழுப்புரம் மாவட்டத்துல அது வானூர்ல இப்படி நடந்து, அதுவும் திமுக நிர்வாகி. எதை பாத்தீங்கன்னாலும் திமுக நிர்வாகிகளா. கோவையில் நடந்ததே, அதுல 3 பேரை அவசர அவசரமா அரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப விளாத்திக்குளத்துல பாடியவே வாங்க மாட்டேன், அந்த குழந்தையோட உடலை வாங்க மாட்டேன்னு ஊரே சேர்ந்து போராடினதுனால இப்ப யாரையும் அவசரமா ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஒரு பின்னாடி அவர் அதுக்கு செய்திருக்க கூடும் என்கிறதுக்கு நம்மளுக்கு அது ஒரு இது இருக்கு. ஆனால் கூட பயமா இருக்கு, யாரை காப்பாத்துறது. கோயம்புத்தூர்ல உண்மையிலேயே நிச்சயம் பயம் நம்மளுக்கு யோசனையா இருந்தது. எல்லாரும் போராட ஆரம்பிச்சு மீடியாவோட கவனம் கொஞ்சம் வருது அப்படின்னா உடனடியா இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. அதுல ஒரு இதற்கு முன்னுதாரணங்களும் இருக்கிறது. இவர்கள் தப்பா யாரையோ ஒருத்தரை, சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி பண்றாங்க. அஜித்தை கொண்டாங்கல்ல, அஜித் என்ன அக்கிரமம். ஆகாஷ் அது அந்த குழந்தைவெல்லாம் கண்ணை கட்டி அடிச்சாங்கன்னு அந்த பையன் மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிருக்கான். கண்ணை கட்டி அடிச்சிருக்காங்க. இது எப்படி இதையெல்லாம் கூட பொறுத்து கொண்டு தமிழக மக்கள் வாழணும், திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐம் சாரி, உடன்பிறப்புகளே நாம கேட்டுக்க வேண்டியது இருக்கு. உடன்பிறப்புகள் தான் இதை ரொம்பவே முன்னாண்டு பண்ணணும். இறந்து போறத வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பயந்து செய்ய வேண்டிய கட்டாயம். பெண் குழந்தைகள்னா நமக்கு எல்லாருக்கும் தானே, இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லையே, எல்லாருக்கும் தானே, பொதுவானது தானே. இது திமுக குழந்தைகளை அவங்க திமுக நிர்வாகிகளே பண்றாங்கிறது அதை விட ரொம்ப மோசம். நாம் சொல்றது ஏதாவது பொய்யாகவோ மாற்றாகவோ இருந்தா தாராளமா சொல்லலாம். பத்திரிகைகளில், அதாவது இவங்களுக்கு விளைவோன ஊடகங்களே வேறு வழி இல்லாமல் கொடுக்கிற மாதிரி, செய்தி கொடுக்கிற மாதிரி வருது. இதெல்லாம் ஊடகங்கள், அதிலும் அந்த 50,000 பேரை விட்டு அத்தனை பேருடைய பர்சனல் டேட்டாவையும் கலெக்ட் பண்ற அந்த முறையை ஒரு பெரிய விவாதம் வச்சு நேரம் பேசி இருக்கணும். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, பேசணும். இது நம்ம அத்தனை பேருக்குமான ஒரு மாபெரும் அச்சுறுத்தல். இப்போ மேம் சொல்லியிருக்காங்க, திமுகவுடைய ஆட்சி அப்படின்றது டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்றதும், பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனால் இதே நேரத்தில் திமுக என்ன கிளைம் பண்ணாங்க அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாமக அந்த மேம் கிட்டே கேட்கலாம். இப்போ அவங்க காவலன் ஆப் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா 5 நிமிஷத்துலேயே யாருக்கு என்ன பிரச்சனையோ நீங்கள் அது பண்ணிங்கன்னா உடனே நாங்கள் வந்துடுவோம். ரோந்துக்கு பேட்ரோல் விடுறாங்க, அதில் உமன் போலீஸை விடுறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய தரப்பில் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் போன ஜனவரி 2025 சட்டமன்றத்திலே முதல்வர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ ஸ்பீடி சார்ஜ் ஃபெயில் பண்ணுறதுக்கும் சரி, உடனடியாக கல்பிரேட்டை கைது பண்ணுறது சரி, இந்த மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸை மெஷர்ஸ் எடுத்துருக்கணும். 1 வருஷம் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு அப்புறமா இந்த மாதிரி நடவடிக்கை தமிழக அரசு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க தரப்பில் பார்க்கும்போது தவறுகள் எல்லா அரசும் பண்ணுறாங்க, திருத்திக்கிறாங்க. இல்லைனா உடனே ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு செயலி இப்படி வச்சு அந்த ஆப் மூலமாக பெண்களுக்கான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் நடக்குது இல்லையா? ஸோ அதை தெரிஞ்சு நம்ம பெண்கள் நம்ம தானே ஒரு ஆப் வச்சா இந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம பண்ணுறதோ, இல்லை பேட்ரோல் போன விஷயங்கள் இன்னும் அவங்க பண்ணாங்கன்றப்போ அதுலேயும் திமுக சிறந்து விளங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுக எல்லாத்துலயும் நல்லா சிறந்து விளங்குது. ஒரு நிமிஷம், அதிலையும் திமுக எல்லாத்துலயும் நல்லா சிறந்து விளங்குதுங்க. ஊழல் எல்லாம் லட்சம் கோடி, பங்க சனம் பூரா தெருக்கோடியில் நிற்கிது. இவன் லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டு இருக்கிறான். பெண்களுக்கான எந்த இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை.
அந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு காரணமே திமுக நிர்வாகியாக இருக்கிறான். இன்னொரு மிக முக்கியமான காரணம் டாஸ்மாக்கு போதை. நீ டாஸ்மாக்கை முக்குக்கு திறந்து வச்சிருக்கிறார். அவன் குடிச்சு இனிமே அந்த டாஸ்மாக்ல குடிக்கிறதுல போதையே வராதுங்கிற இடத்துக்கு போயிட்டான். அப்படி போன பிறகு அவன் அவன் எங்க நோக்கி போகணும், எது உனக்கு வியாபார பொருள் ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கஞ்சாவை வைக்கிற ஒட்டு மொத்தமாக வைக்கிற ஜாகிர் ஹுசேன் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அப்போ நாங்கள் சந்தேகப்பட வேண்டியது உங்களை. நீங்கள் ஆப்பு கொடுப்பீங்க, 8 வயசு குழந்தைய ஒருத்தர் தூக்கிட்டு போகும்போது ஆப்பை கொண்டு வா, நான் இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன் நான் செய்யும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் இங்கே தமிழகத்தை ஒட்டு மொத்தமாக உளவியல் ரீதியாக கெடுத்து வச்சுருக்கிறீங்கிறத நாங்கள் இங்கே குற்றச்சாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் எதுவாக இருந்தாலும் இருந்தால் உனக்கு 1000 ரூபா கொடுத்துறேன். ஏன் அவனுக்கு உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த தமிழகம் தர மறுத்து விட்டதா? தர மறுத்துட்டதுனால நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல வர்றீங்களா? இல்லை தேர்தல் வந்தவுடனே 5000 ரூபாய் ஏன் கொடுக்குதுன்னு சொல்ல வர்றீங்க? அவங்களுக்கான பேருந்தை கொடுக்குறோம். அவங்க 100 நாள் உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்குன்னு தான் 100 நாள் வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்டாங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை நீங்கள் அந்த கடைசியாக அந்த 1 வருஷத்தில் எத்தனை நாள் கொடுத்துருக்குறீங்க? எத்தனை நாள் வழங்கியிருக்கிறீங்க? ஒரு ஆவரேஜாக 17 நாள் தான் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அதை கூட உங்களால் தர முடியலை. இங்கே தொழிற்சாலைகள் வரலை, எந்த தொழிலும் வரலை. நீங்கள் கேட்குற கையூட்டுக்கு பயந்து எல்லா தொழிற்சாலைகளும் அண்டை மாநிலத்துக்கு ஓடி போயிடுச்சு. இங்கே சாதாரணமாக ஒரு குழந்தை அரசு பள்ளியில் போய் படிக்க முடியல. அவங்க படிக்கும்போதே தனியார் பள்ளியில் ஏப்ரல் மே மாதம் ஆனால் அப்போ தாய் தன்னை காதுகால முக்கில் அடமான வைக்க வேண்டிய சூழலில் கொண்டு விடுறீங்க. அதை தாண்டி அவன் படித்து வெளியே ஒரு மாதிரி வேலைக்கு போகலாம் போதான் வேலைக்கு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? கேநேர் பணியிடம் மாற்றத்துக்கு 2 கோடி வாங்கியிருக்கிறாருன்னு இப்போ வரைக்கும் கோர்ட்டு கூப்பிட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி இன்னி வரைக்கும் போடலை. அப்போ நீங்கள் தவறு செய்தவர்களை என்னவாக பார்த்து கொண்டிருக்கு. தலை சிறந்து விளங்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தமிழகம் தலை சிறந்து விளங்குகிறது. குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு, குற்றவாளிகளை பத்திரப்படுத்துவதற்கு, குற்றவாளிகளை அதிகாரத்தில் உட்கார வைப்பதற்கு, குற்றவாளிகளாலேயே தமிழகத்தை நிரப்புவதற்கு. நீங்கள் பயப்படுறேங்க. நீங்கள் பாலியல் வன்புணர்வு, அவனை கொல்லுங்க, அவன் பெண்ணை ரேப் பண்ணிட்டான், அவளை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான், அவனை கொன்று நாங்கள் எல்லோரும் வேகமாக சொல்லும் போது அந்த குழந்தைய என் குழந்தையாக இருந்தால் நான் எப்படி வருத்தப்படுவேன்? ஏன் அந்த குழந்தைக்கு, அந்த ஆண் குழந்தைக்கு பெண்ணை சக மனுஷாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இங்கே வழங்கப்படலை. ஆரம்பக்கத்தில் 8 வயசு குழந்தைய ஒருத்தர் தூக்கிட்டு போகிறான். அவன் அந்த நேரத்தில் கஞ்சால இருக்கிறான். அவன் நினைவே இல்லாமல் இருக்கிறான். நினைவே இல்லாத போது அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் காலை பிடிச்சி தரத்தரம் எடுத்துகிட்டு போய் சுவத்தில் அடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய எல்லா விஷயமும் செய்கிறான். அந்த பொண்ணு என்கிட்ட கேட்குது, அவன் யூரின் போகிறத என் வாயில் வச்சான்னு கேட்குது. வயிறு எரியுது. அப்போது அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வெளியே ஓடியாந்து அந்த பக்கமாக போகிற இன்னொரு பெண் குழந்தைய, போகாத அங்கே ஒரு பேட்டேஜ் பண்ணுறப்போ ஐயா இருக்கான் அப்படின்னு கூட்டிகிட்டு ரத்தத்தோடு அந்த பிள்ளை கூட்டு போய் விடுதுன்னா அந்த குழந்தைக்கு இருக்கிற பாதுகாக்கிற உணர்வு, அந்த குழந்தைக்கு இருக்கிற சக மனிதனை நேசிக்கிற உணர்வு இந்த தமிழகத்தின் முதலமைச்சருக்கு இருக்கிறதா? நீங்கள் அப்பா அப்பா அப்பான்னு வீடியோ போடுறதுல காமிக்கிறீங்க. உங்கள் வீடியோவே எங்களுக்கு வேண்டாம், உங்கள் செயல்பாட்டுக்கு வாங்க. போக்சோ வழக்கு எவ்வளவு எண்ணிக்கையில் கூடி இருக்கிறது. அத்தனை வழக்குகளுக்கும் பின்னாடியும் ஒரு திமுக நிர்வாகி இருக்கிறான். அப்போ அவன் என்ன இருக்கிறான்? ஏன் ஆளுங்கட்சி, நான் என்ன வேணாலும் செய்யலாம், உடனே ஒரு ஃபோனு அது வந்திருக்கிறது நம்மாடு தான். அப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் எதுவே இல்லை. முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு இங்கேருந்து பெண் நிறுவனம் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும். அப்போ அந்த ரீல்ஸ் பண்ண அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு நீங்கள் வீடியோ எடுங்க. அங்கே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொண்டிருப்பாள். அப்போ நீங்கள் நான் காவலை நாப்பு கொடுத்துட்டேன், நீ பெண்கள் பத்திரமா இருந்துக்கோ, நீயே பார்த்துக்கோ, ஞானசேகரன் சார் யாருன்னு வந்ததுக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடைக்காது. எந்த இதுக்கும் எங்களுக்கு பதில் கிடைக்காது. நாங்கள் நெருக்கடி கொடுத்து அது மீடியாவில் வெளிச்சம் வந்தால் தான் அந்த பிரச்சனையை நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோ கேஸும் நாங்கள் நடவடிக்கை எடுத்தனால தான் வெளியே வந்திருக்கேன்னு. இன்னும் சொல்ல போனால் வெளியே சொல்ல முடியாமல், வெளியே வராமல் அத்தனை பெண்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயந்தான், பெண்கள் பாதுகாப்பற்றி இருக்கிறார்கள் மட்டுமல்ல, வாழ்வியலிலும் அகதிகளாக கைவிடப்பட்டிருக்கிறார்கள்.
நீங்கள் அவன் வீட்டுக்காரன் சம்பளம் கூடலை, ம். அவன் வீட்டுக்காரன் டாஸ்மாகில் கொண்டு செலவழிப்பான், அவன் வீட்டுக்காரன் ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கேயும் அவன் செலவழிக்கணும். எங்கள் அரசு மருத்துவமனைகள் எல்லாத்துமே செயலிழந்து போயிருக்குது. எதிலும் நீங்கள் மருத்துவர்களை போடவில்லை, செவிலியர்களை நீங்கள் அங்கே கொண்டு போய் நிரந்தர பணியிடத்துக்கு ஆக்கலை. அவங்களையும் அதாவது தனியார் நிறுவனம் தான் எப்பயும் ஒப்பந்த பணியாளராக போட்டு சம்பளம் குறைச்சி கொடுக்குறதுக்கு பார்க்கும். ஆனால் அரசு இப்போ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஏன் நீ தனியார்கிட்ட அரசு பணியாளர்களை தூக்கி தனியார்கிட்ட கொடுக்குறீங்க? தூய்மை பணியாளர்களை தூக்கி நீ தனியார்கிட்ட கொடுத்துருவியான், கொடுத்துட்டு நான் சாப்பாடு தரேன்னு சொல்லினேன். அவங்க கேட்டது என்ன? அவங்க கேட்டது அவங்க என்ன? வேலை. permanent. ம். நீ இவன் அவன் 15,000 வாங்கிட்டு இருந்தவனை அவன் இன்னும் வருடம் தோறும் அவனோட ஊதிய உயர்வு கிடைக்குமா? நீ திடீர்னு அவனை முதல்ல இருந்து வேலையில் சேர சொல்லி 5,000 6,000லேருந்து நீ வேலைக்கு சேர சொல்லுவான். அப்போது இவன் எப்படி கொதிச்சு போயிருக்கிறான். இந்த மதுரையில் பாண்டிய மன்னன் நீதி வலுவின போது மக்கள் எல்லாம் கொதிச்சு பற்றி எரிய எப்போ எரிக்கலான்னு காத்துட்டு இருந்தாங்களோ அப்படி இன்னைக்கு காத்துட்டு இருக்காங்க. 5,000 ரூபா கொடுத்தாங்களா? அன்னைக்கு காலையில் எந்த பெண்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அது என் காசு தானே, இப்போ வாங்காமல் எப்போ வாங்குறான், அது வேற எடுத்துக்கிட போகிறான் அப்படின்னு போட்டு உடனே போய் ஸ்வைப் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போது மக்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த பணம் என் பணம், இதை வாங்கிக்கணும். யோசித்து பாருங்க, நம்ம பாலியல் வன்புணர்வு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அவனால் ஒரு குழந்தையை பத்திரமாக வளர்க்க முடியவில்லை, ஒரு நல்ல தாயாக என்னால் வாழ முடியல, என் கணவன் கொண்டு வந்துக்கிற சம்பாத்தியத்தில் என்னால் வாழ்வாதாரத்தை நடத்த முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இவன் குடிச்சு 40 வயசுல செத்து போவான். இங்கே இந்த குடும்பத்தை யார் பார்க்கறது? அப்போ இவன் என்ன பண்ணுறது? இன்றைக்கி பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பாலியல் வன்கொடுமைக்கு குழந்தைகள், பெண் குழந்தைகளைத்தான் அடி வயிற்றுல நெருப்பை கட்டிகிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு இருந்தது போய் இன்றைக்கி அப்பாமார்களும் அண்டமார்களும் பையங்களை வெளியே அனுப்புனா சனிக்கிழமைப்பா இவன் சாயங்காலம் எப்படி வருவான், தள்ளாட்டமாக வருவானா, பேசுகிறானா, வாய்க்குளரானான்னு சந்தேகப்படுற பயப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் இன்றைக்கி வந்திருக்கிற போதைப் பொருள்களாம் இங்கே நான் மருத்துவமனையில் வேலை செய்கிறேங்க, என்னால் அந்த கூலி கண்ணில் படாமல் என்னால் பாதுகாக்க முடியல. அப்போது அவ்வளவு புழக்கத்துக்குள்ளே வந்துட்டது. அப்போ இந்த விற்பனை எங்கிருந்து தொடங்குகிறது? இது காவல்துறைக்கு எப்படி தெரியாமல் இருக்கிறது? காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? காவல்துறை நினச்சா யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொண்டா ஒருத்தனை உள்ளத்துக்கு கொண்டு போய் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிட்டு எனக்கு நான் கையை தட்டிட்டு கிளம்பி போக முடியுது அஜித் மரணத்தில். அப்போது இன்னும் சொல்லப்போனால் பெண்களை சமரசம் பண்ணிட்டா, ஒரு காசை கொடுத்துட்டா, ஒரு புடவையை கொடுத்துட்டா, ஒரு அண்டா, நீங்கள் கொடுக்குற பொருட்கள் எல்லாம் பாருங்களேன், அண்டா, ஹேண்ட்பேக்கு, பெண்களைத்தான். ஏன்னா பெண்கள் பாதிக்கு மேலாக இருக்கிறார்கள். இவர்கள் என்ன ஓட்டு போடணும்னு பொதுவாக வீட்டில் ஆண்கள் சொல்லுவாங்க, செய்துட்டு இருந்தாங்க. இப்போது பெண்களை கைப்பற்றுவதற்காக இவங்க பொருளை கொடுத்து எப்போ சில்வர் கொலுசெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, அப்போ இருந்தே அது நடைமுறைக்கு வந்துருச்சு. கொடுத்து பெண்களை நோக்கி அவர்களை உறிஞ்சுகின்ற ஒரு அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுதுங்க, இது அவன் பணம் இல்லை, அவன் காசையாக கொடுக்குறான், என் காசு தானே கொடுக்குறான், எடு செலவழி அப்படி. அதுக்கப்புறம் அவன் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் பெண்கள் பதிலடி கொடுக்கவும் தயாராக இருக்காங்க. ஓசி பஸ்ன்னு அவன் என்ன சொல்கிறது, அரசாங்க பணம் நான் கட்டேன்ப்பா, என் வரி பணத்தில் நான் பஸ் ஏறி போகிறேன், நியாயமாக பார்த்தா எனக்கு இலவசம் சொல்லிட்டு என் வீட்டுக்காரன்ட்ட 10 ரூபாயா இருந்ததை 30 ரூபாயா வாங்கிட்டேன், கரண்ட்டு பில்லு கூட்டிட்டேன், சொத்து வரியே கூட்டிட்டேன், தண்ணி ஒரு எல்லா விலைவாசியும் எங்களுக்கு ஏறி போயிடுச்சு. நியாய விலைக்கடைகளில் சாமானியனுக்கு பொருட்கள் கிடைக்கவில்லை. அவனோட வாழ்வாதாரம் அங்கே தானே இருந்தது. நியாய விலைக்கடையில் வாங்கினா நான் 1 மாதத்தை ஓட்டிடுவேன், என்னோட கையில் வீட்டுக்கார கொடுக்குற பணம் எனக்கு மிச்சமாக இருக்கும், நான் வாழ்வாதாரத்தை நடத்த முடியும். நீ 1000 ரூபா கொடுக்குறத விட இதை இந்த நியாய விலைக்கடையை ஒழுங்குபடுத்துனீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். இதையெல்லாம் ஏன் ஸ்டாலினுக்கு பேச தெரியாதா? நீங்கள் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு இல்லைன்னா ஒரு 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நடக்குது. உமன்ஸ் டே அப்படின்றது மார்ச் 8ஆம் தேதி. அன்னைக்கு ஒரு முதியவரை அடிச்சு அவர்கிட்ட இருந்து காசு எடுக்க போன இடத்துல 60 வயது மூதாட்டியை கற்பழிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது போதையின் அடிப்படையில் இது எந்த இதில் நடக்குது? நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு சமுதாய மனநிலையவே இந்த 5 ஆண்டுகளில் சீரழித்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் குடி தப்பு, குடி சாராய கடைக்கு போடும்னா இவனை பார்ப்பானா அவன் பார்த்துருவானான்னு பயந்து முக்காடு போட்டு வாங்கினதை ஒடிச்சு வச்சுட்டு இருந்த காலம் போயே, வா இந்தா வாங்கிட்டேன் அப்படின்னு நீ ரீல்ஸ் போடுற இடத்த எப்போ உருவாக்குனீங்களோ, மது பிரியர்களும் மது பிரியர்கள்
ஐயோ கடவுளே, குடிகாரன்னு சொல்லி அவன் மனசு வருத்தப்பட்டு குடியை விட்டுட்டானா வருமானம் போயிடும். வருமானம் வேணும். அதனால அதனால மது மது பிரியர்களை அப்புறம் ஓட்டு வேற வேணுமே. அப்போ மது பிரியர்களை நீங்க மது கடைக்கு அவன் போகும்போது வண்டியில போகணும், குடிச்சிட்டு வரும்போது வண்டி அப்புறம் என்ன செய்வான்? அவனை கரெக்டா மதுக்கடைக்கு முன்னாடி நிக்கிற போலீஸ். அப்ப நீங்க நியாயமா தான் நடக்கிறீங்களா? நீங்க வந்து அப்ப அவன்கிட்ட புடுங்கணும், அவனை தப்பு செய்ய வச்சு புடுங்கணும். இதுதான் உங்க நோக்கமா இருக்குதுன்னா இந்த ஒட்டுமொத்த சமூக உளவியலே பாதிச்சிருக்கிறீங்கிறது புரியவே இல்லையா? இன்னைக்கு எல்லா தளத்திலும் இந்த 5 வருஷம் பொறுத்து பார்த்தாங்க. ஏன்னா நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, செவிலியர்களுக்கு கொடுத்தீங்க, ஆசிரியருக்கு கொடுத்தீங்க, ஓய்வூதியம் தரதுக்கு கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்ய போகிறதில்லன்னு தெரிஞ்சவொடனே அத்தனை பெண்களும், செவிலியர்கள் பெண்கள், ஆசிரியர்கள் பெண்கள், தூய்மை பணியாளர்கள் பெண்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளே இறங்கி கூவத்துக்குள்ளே உள்ளே இறங்கி இறந்து செத்து போனாங்க. எத்தனை நாள் சாப்பிடாம கிடந்தாங்க. கடைசியில் வந்து உண்ணாரத்தை முடிச்சு வைக்க நாளெல்லாம் ஓடின பிறகு ஒவ்வொருத்தரும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போன பிறகு வர்றாரு சேகர் பாபு வந்து உட்காந்து. இதை நீங்கள் எப்போ செஞ்சுருக்கணும்? எப்போ செஞ்சுருக்கணும்? இன்னும் போராட்டத்தை ஒடுக்குகிற விஷயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க? அவன் வேறு எப்படி வந்து உங்கள்கிட்ட கேட்பான்? நேராக வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து கேட்க முடியுமா? அவன் போராட்டத்தை ரோட்டில் தான் அவன் நின்று கேட்க முடியும். அந்த கேட்குற உரிமை கூட இங்கே இல்லாமல் ஆக்கி இருக்கிறது இந்த சூழல். இப்போ இதில் இருந்துட்டு தான் ஒட்டுமொத்த தமிழக சூழலையும் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். நான் வாழ வழி இல்லை, பெண் வாழ வழி இல்லை, பிள்ளைகள் வாழ வழி இல்லை, நாளைய தலைமுறை படிக்க, வேலை பார்க்க, தன் வாழ்வாதாரத்தில் நிலைநிறுத்தி கொள்ள எதுக்குமே இங்கே வழி இல்லாமல் போயிருக்கிறது. இந்த சூழலில் திமுக எனக்கு வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியைத்தான் இன்னைக்கு ஜனங்க முன் வச்சுருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது சரி 10 வருஷம் அவங்கள தூக்கி ஓரத்தில் போட்டாங்க ஜனங்க. இந்த வாய்ப்பு கொடுத்தா இனிமேலாவது ஏதாவது நல்லா செஞ்சு தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, எங்களுக்கு ஏதாவது திமுகவை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்தோம். ஒரு சின்ன வாய்ப்பு கூட கொடுக்கலையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கனிமொழி இருக்கிறாங்க, அவங்க கூட அந்த ஒவ்வொரு முறையும் அதிக விதவைகள் வாழ்கின்ற மாநிலம்னு சொன்னது நீங்கள் தானே. ஆனால் இப்போ எப்படி விவரமாக மறந்து போகிறீங்க? இப்போ அந்த விதவைகளுக்கான வாழ்க்கையை நீங்கள் எப்போ மாற போகிறீங்க? மீனவர்கள் எல்லா தளத்திலும் எல்லாரும் வாழ்க்கை சிதைவுற்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிடைத்த வாழ்க்கையில் எப்படி தன்னை தக்க வைக்கிறது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின், திராவிடம் இல்லை, தமிழ் சமூகத்தின் உளவியலை சிதைத்து வைத்திருக்கிறார்கள். எங்கள் முன்னோர்கள் விளிமியங்கள் ஒழுக்கங்கள் என்று சொல்லி கொடுத்து வளர்த்து வந்த எல்லாத்தையும் கெடுத்தாச்சு. ஏன்னா மேலே உட்காந்துருக்கவர் முதலமைச்சர் என்ன மாதிரி அவங்க கேரக்டர் என்ன? குடிய வழி, கோணிய வழி, மக்கள் வழி தானே. அப்போ இந்த தலைவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்து தானே இவனும் வாழ்வான். இப்போ இந்த கேரக்டர் ஃபுல்லாமே தொலைஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு நடிகராக இருக்கிறவங்க தானே கடைசியாக கொண்டு வந்து எந்த விஷயமும் தெரியாமல் அவர் மகன் என்பதால் துணை முதலமைச்சராக உட்கார வைக்கும்போது விளையாட்டுத்துறைக்கு போகிறீங்க, விளையாட்டுத்துறைன்னு இந்த டோர்னமெண்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ இதையெல்லாம் செய்ய தெரியாத கையில் கொடுத்துட்டோமே தான் நான் வருத்தப்படுறோம். யார் வேணாலும் பதவிக்கு வரலாம், யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், ஆனால் வந்த பிறகுவாவது உங்களை நீங்கள் மக்களுக்கானவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கிறது தான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியை தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். எந்த இடத்துலையும் மன்னிக்க மாட்டார்கள். அதிலும் பெண்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். முக்கியமாக திமுகவில் இருக்கிற பெண்கள், அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்காரர் என்ன அராஜகம் பண்ணியிருக்கிறாரு, என்ன வீட்டுக்குள்ளே கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கிறாரு, எங்கெங்கே அவரே அங்கே எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பின்மையாக மாறி இருக்காருன்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும். எந்த பெண்ணும் தன் கணவன் தடமாறுவதை விரும்ப மாட்டாள். அப்படி நடந்துட்டு இருக்கிற அந்த அரசாங்கத்தை மக்களும் விட்டு வைக்க மாட்டாங்க. இப்போ மேம் பேசும்போது சமூக ரீதியாக, மன ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. திமுக தொடர்ந்து இப்போ ஜாஃபர் சாதிக் இஷ்யூவில் வந்து எல்லாரும் திமுக கட்சியை சார்ந்தவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போதும் திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, குஜராத்லேருந்து வருது, பாஜக ஆளுமதிலேருந்து வருது, மத்திய அரசு வந்து பார்க்க மாட்டேங்குது, எல்லாத்துலேயும் திமுக வைக்கிற குற்றச்சாட்டு மத்திய அரசு சரியாக இல்லை அப்படின்ட்டு பாஜக அரசு மேலே தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கிறோம், அவங்க தான் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் குறுக்கிட்டுக்கிறேன். இந்த ஆரம்பாக்கத்தில் அந்த 8 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டதில் அங்கிட்ட ஆந்திராவிலேருந்து 5 நாளும் அங்கே ஆந்திராவில் வேலை வைப்பானா, சம்பாதிப்பானா, 6வது நாள் 7வது நாளும் இங்கே தான் தமிழகத்தில் தான் நல்லா கஞ்சாவும் போதையும் கிடைக்குதுன்னு வந்து
இங்கே வந்து 2 நாள் இருந்து கஞ்சா போட்டு ஸ்டேஷன்லேயே படுத்து கிடந்து எந்த இளம்பெண்கள் மாட்டுவார்கள்னு பார்க்குறது தான் அவன் வேலையை. அப்போது இங்கே மிந்தி தாங்க அங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்துச்சு. இப்போ இங்கே இருக்குதுன்னு எல்லாரும் தேடி வர நிலையை கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. மறந்துட்டு பேசுகிறாரு ஸ்டாலின். எவ்வளோ பிடிச்சிருக்கிறாங்கன்னு அவர் கதை சொல்லுங்கள். பெண்களுக்கு எதிராக நடக்கிற பல விஷயங்களை சொல்லும்போது ரீசெண்டாக வந்து திருச்சியில் வந்து 11th 10th படிக்கிற பொண்ணுங்களை வந்து காணும் 5 பேர்ன்றப்போ உடனே நாங்கள் கொடுத்தோம் 3 மணி நேரத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு ஸ்பீடி ரிகவரி எல்லாமே அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. தொடர்ந்து அவங்க வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயங்கள் தமிழகத்தில் நடந்தாலும் குற்றச்சாட்டு வைக்கிறது பாஜக மேலே தான். நாங்கள் டேட்டா வச்சிருக்கோம், பாஜக மேலே தான் குற்றச்சாட்டு இருக்குன்னு தொடர்ந்து திமுக வந்து ஏன் பாஜக மேலே மட்டுமே அக்யூஸ் பண்ணுது இத்தனை கட்சிகள் இருக்கும்போது? திமுகவுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒண்ணே ஒன்று என்ன அப்படின்னா, எப்படி வேணா கேவலமா ஆட்சி நடத்தலாம். ஐயோ என்னங்க எங்களுக்கு இப்படி கொடுமையா இருக்கேன், நான் வேற வழி கிடையாது, எனக்கு ஓட்டு போடு இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும். இதை தான் இங்கே தெளிவாக வச்சிருக்காங்க. குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் வேற ஸ்டேட்டே இல்லையா? அங்கெல்லாம் இப்படி தான் கஞ்சா தலைவிரிச்சு ஆடுதா? அப்போ உங்களுக்கு பார்டரை வந்து ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்லை தானே? இங்கே பாண்டிச்சேரி இருக்குது தானே, பாண்டிச்சேரியில் சரக்கு விற்கிறதுக்கும் இங்கே இருக்கும் சரக்கு ரேட்டு மாறுது இல்லை? பாண்டிச்சேரி பார்டரில் போலீஸை போட்டு காலுக்கீழெல்லாம் என்ன இருக்குலாம் தேடி பிடிக்கிறீங்கல்ல, ஏன்னா இங்கே டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சு போயிடும். பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே சரக்கு வந்து உள்ள வர முடியாது. ஆனால் குஜராத்லேருந்து கஞ்சா எப்படி தமிழ்நாட்டுக்கு வருது கேட்டால் அங்கேருந்து குஜராத்லேருந்து டேரெக்டாக கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் இறக்குறாங்களா? அப்போ நீங்கள் காவல்துறை கையில் வச்சிருக்க முதல்வர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு அதை ஒழுங்காக நிர்வாகம் பண்ண தரல. கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ கேரளாலேயோ இப்படி சொல்லலையே. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல 21க்கு முன்னாடி, அப்போ இல்லையேங்க. ஏங்க நீங்கள் 21க்கு முன்னாடி மெத்தபெட்டமை அப்படின்ற ஒரு பேர் உங்களுக்கு தெரியுமா? நாங்களாம் மனப்பாடம் பண்ணோம். என்ன மெத்து வருது, என்ன மெத்தபெட்டமை, யாரா அது? அதுக்கு பேர் மெத்து தான். மெத்து. அதுக்கு மேல எங்களுக்கு வாயில நுழையில மெத்துன்னு யாருன்னு பார்த்தா திமுகவோட அயலக அணியில ஜாபர் சாதிக்னு ஒருத்தர். அவர் பார்த்தா தலைமை குடும்பத்துல அத்தனை பேர் கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு. படம் ஒரே நேரத்துல அத்தனை படம் தலைமை குடும்பத்தோட மருமகளை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. நீங்க எப்படி நீங்க இப்படி ஒரு ஃபுல் பவர்ல இருக்க ஒருத்தன் ஒரு கொரியர் கம்பெனி ஒன்று வச்சிருக்கான். அந்த கொரியர் கம்பெனியை வச்சு அவன் தமிழ்நாடு முழுக்க அந்த மெத்தை கடத்துறானா, ஒரே ஒரு எஸ்ஐக்கு அந்த வண்டியை அப்படி கை நீட்டி நிறுத்திட முடியுமா சொல்லுங்க? தலைமை குடும்பத்தோட இவ்வளோ பவர்ல இருக்க ஒருத்தன் ஒரு மெத்தை கடத்துறான், அவன் எப்படி மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போக முடியும்? தமிழ்நாட்டில் யாராவது ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரோ ஏன் ஒரு டிஐஜியாவே இருக்கட்டும் ஒரு டிஜிபியாவே இருக்கட்டும் கை நீட்டி நிறுத்திட முடியுமா அந்த வண்டியை? தலைமை குடும்பத்தில் எவ்வளோ நெருக்கமாக இருக்கு உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் கூட வச்சிருக்கவங்க எப்படி சுத்தமாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அந்த ஞானசேகரன் அந்த ஒரு மாசு ஐயா கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அமைச்சர்கள் கூட யார் கூட, நான் கூட எடப்பாடி ஐயாவுக்கே யாருன்னு தெரியாது, நான் கொடுக்கணும் ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஞானசேகரன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார் மாசு, ஒரு ஃபோட்டோ வருது. கடைசி வரைக்கும் அவர் மாசு எதுவுமே தலையிடலையே. வாக்கிங் போயிருக்காங்க, வாக்கிங் போறாங்க. யார் அந்த சார்னு கேட்டா நீங்க இப்ப வரைக்கும் அந்த சாரை சொல்லல. அவசரமா ஞானசேகரன் அன்னைக்கு விடுவிச்சுட்டு திருப்பி பெரிய ப்ரெஷர் வருது, பெரிய லெவல்ல போராட்டம் நடக்குது, அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு சாட்டையில தன்னை அடிச்சுக்கிட்டாருன்னு சொல்லி இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுதுன்னு அவசரமா ஞானசேகரனை பிடிச்சி போட்டு ஞானசேகரனை முடக்கி இருக்கீங்க. இன்னமும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற சாரை நீங்க முடக்கல. அவனுக்கு பின்னாடி இது போல 100 ஞானசேகரன்கள் இருக்கலாம் அந்த சாருக்கு பின்னாடி. இப்ப வரைக்கும் நீங்க இந்த சாரை இது பண்ணலையே. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இங்கே திமுக ஆட்சியில் எப்படி இருக்குன்னா, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் எனக்கு போக மிச்சம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய்க்காக இந்த பெண்கள்லாம் மானத்தை இழந்து வாழணுமா? உங்ககிட்ட 5000 ரூபாய் கொடுத்தீங்களே முதல்வரே, நீங்கள் 5000 கொடுத்ததுக்கப்புறம் எத்தனை பாலியல் குற்றங்கள் எங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் சடங்கு செய்யறதுக்கு கொடுத்தீங்களா? இறுதி காரியம் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்களா? அந்த 5000-த்தை எதுக்கு கொடுத்தீங்க? அந்த 5000-த்தை திரும்புகிற பக்கம்லாம் வயிறு எரியுது எங்களுக்கு. நியூஸை படிக்கவே பயமாக இருக்கே. எப்படி கொடூரமான கொலை! நாங்கள் உங்களை அப்பான்னு கூப்பிட்றோம். நீங்கள் முதல்வர், அரசியல்வாதி எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு மனுஷனா, ஒரு மனிதாபிமானத்தோட என்னங்க நடக்குது? காவல்துறை எங்கள் கையில் வச்சிருக்கீங்க. என்னையா பண்ணுறீங்கன்னு கூப்பிட்டு காவல்துறையை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா, ஐயோ முதல்வர் தொலைச்சிருவாருமா அப்படின்னு நீங்கள் ஒரு பயத்தை கொடுக்குறீங்களா? முதல்வரே வந்து பிரஸ் நடந்துட்டு அப்படிலாம் இல்லை. யார் சொல்கிறா? அதெல்லாம் எதிர்கட்சி சொல்கிறாங்க. யாரு? எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரா? இல்ல டிஜிபி இல்ல வெங்கட்ராமன் அவர்கள் அதுக்கு வைக்கிற குற்றச்சாட்டு வந்து மத்திய அரசு டிஜிபி நெஞ்ச புடிச்சிட்டு போயிட்டாரு, கேஎன்ஆர் மேல கேஸ போடணுமேனு. அவருக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபியா போட்டு வச்சிருக்காங்க. நீ யாராவது அதனால பொறுப்பு டிஜிபியா போட்டு வச்சிருக்காங்க. 7 மாசமா நீங்க பொறுப்பு டிஜிபியா போட்டு வச்சிருக்கீங்க. நிர்வாகம் பண்ண தெரியலங்க அவருக்கு. நிர்வாகம் பண்ண தெரில. அவர் எந்த ஜென்மத்தில் அவங்க பண்ண புண்ணியமோ, துர்காமா கோயிலா போய் விதவிதமா ஒட்டக பூஜையெல்லாம், தமிழ்நாடு கேள்விப்படாத ஒட்டக பூஜையெல்லாம் பண்ணி அவரை முதல்வர் ஆக்கிட்டாங்க. ஆனால் அவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. அது அப்பட்டமாக நமக்கு தெரியுது. என்ன நடக்குது தமிழ்நாட்டில், என்ன பிரச்சனை, பெண்கள் போக்சோ வழக்கு இவ்வளோ வருது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? நான் சொல்கிறேன், உங்களோட கோர்த்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். திமுக கோடிக்கணக்கான தொண்டர்கள் வச்சுருக்கீங்க. ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்க ஒரு திமுக காரன் தப்பு பண்ணுறான்னா அதுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் பொறுப்பு கிடையாது.
ஆனா எந்த கடக்கோடியில் இருக்க ஒரு திமுக காரன் கூட ஒரு பொம்பளை புள்ள மேல கை வச்சுன்னா நடவடிக்கை ஸ்ட்ரிக்டா எடுப்பேன்னு நீங்க எடுத்தீங்கன்னா திமுக காரனுக்கே பயம் வருமா இல்லையா? அது எப்படி எந்த குற்றமா இருந்தாலும் அதுல ஒரு திமுக காரன் இருக்கான், ஒரு போன் வருது, கள்ளச்சாராயம் காட்சி 70 பேர் செத்து போறாங்க, அது யாருன்னு பார்த்தா கண்ணுக்குட்டி கதவுல பெருசா ஒட்டி வச்சிருக்கான் ஸ்டாலின் போட்டோவை. அதுக்கப்புறம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண் இது பாத்தீங்கன்னா ஞானசேகரன் கிட்னி திருடுறாங்க, இந்த வடிவேல் ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க, டே கிட்னி எடுக்க வான்னு கூப்பிடுறான்டாங்கிற மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போட்டோன்னா கிட்னி இருக்காது போல இருக்குது. வீட்டில் இருக்க புருஷன் ஆல்ரெடி டாஸ்மாக்ல குடிச்சு அவன் கிட்னில சட்னியாக கிடக்குது. சரி பொம்பளைங்களுக்கு தான் ஒழுங்கா கிட்னி இருக்குது, பொழைச்சிட்டு இருக்குதுங்க. அவங்க கிட்னி என்ன பண்றாங்க, கடன் வாங்கி கடன் கொடுக்கலன்னா கிட்னி திருட்டு. திமுகவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில் அவர் அவ்வளோ டேரிங்கா மைக்கை வச்சுட்டு சொல்றாரு, நான் இன்னும் இந்த 2-3 கார் வாங்கினேன்னா இந்த ஊர்ல இருக்கிற கிட்னிலாம் எடுக்கணும் போல இருக்குங்கிறாரு. என்ன திமுரு தெனாவட்டும் உங்களுக்கு. அதாவது இந்த திமுக ஆட்சியில கலைஞர் அவர்கள் இருந்தப்ப கூட அதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு மன்னரை எப்பா இவங்க அப்பனே பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு, ஐயா கலைஞர் ஐயாவை கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்கு, என்னங்க இப்படி ஒரு கொடூரமான ஆட்சிங்கிற அளவுக்கு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நடத்துகிற மக்களை கேவலமாக நடத்துறதுக்கு பாருங்க. ஒரு பெண் போய் மனு கொடுத்தா அந்த மனு வாங்கி அந்த அம்மா தலையில் அடிக்கிறது, கல்லெடுத்து நாசர்லாம் கல்லெடுத்து அடிக்கிறாரு தொண்டர்களை, நேரு எல்லாருக்கும் முன்னாடி தலையில் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் போய் கேள்வி கேட்டா ஏன் என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஓசியில தானே போகிற, ஓசியிலங்கிறது துரைமுருகன் அவர் சொல்கிறார் மேடையில், உனக்கு 1000 ரூபா காலேஜ் பிள்ளைங்கிட்ட, உனக்கு 1000 ரூபாய் உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய், 2 பேரும் ஃபோனை ரீசார்ஜ் பண்ணி எவங்கிட்ட வேணாலும் பேசுங்க. என்ன திமுரு தெனாவட்டு உங்களுக்கு. ஒரு வயசு வந்த பிள்ளைகிட்ட போய் இப்போ என் வீட்டு பிள்ளைகிட்ட பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் வந்து பாப்பா 1000 ரூபா வந்துருச்சா ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசுன்னு சொன்னா என்ன செய்வோம் நம்ம? என்னம்மா செய்வோம்? அப்போ எப்படி உங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்கன்ற திமுறில் ஏழை பெண்கள் தான் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்கா? 1000 ரூபா கல்லூரி பெண்களுக்கு கொடுத்தா என்ன யூஸ் பண்ணுவாங்க? அம்மா நீ ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு புக்கை வாங்கு, ஒரு நோட்ஸை வாங்கு, இல்லை உனக்கு ஏதோ ஒரு ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவாங்களா? ஃபோனை போட்டு எவன்ட்ட வேணா பேசு. அப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா அந்த பொண்ணுங்க எவன்ட்ட வேணா போயிடுவாங்க, நீங்கள் கூப்பிட்றவங்களாம் வந்துருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசுறதுனால தானே உங்களுக்கு கீழே இருக்க அடிமட்ட இருக்க பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கலான்னு அவனுக்கு என்ன வருது? நீங்கள் பெண்களை எப்போவுமே திமுக ஒரு போக பொருளாக தாங்க பார்க்கும். இது அவங்களோட வரலாறு. கலைஞர் அவர்களே பெண்களை எப்படி கேவலமாக பேசுவார், ஜெயலலிதா அம்மையாரை ஒரு அரசியல்ங்கிறத தாண்டி ஒரு தனி மனுஷியாக ஒரு பெண்ணை அவங்களை எப்படி கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்திரா காந்தி அம்மையார்லேருந்து அதனாலேயே தமிழக பெண்கள் கலைஞர் அவர்களையும் திமுகவையும் ஒதுக்குவாங்க எப்போவுமே. ஒரு பெண்ணுன்னு பாராம அந்த அம்மாவை இவ்வளோ கேவலமாக பேசுகிறார் இந்த மனுஷன் அப்படின்றதுனால தான் தமிழக பெண்களுக்கு என்றைக்குமே தமிழக பெண்களோட சாய்ஸ் வந்து திமுக கிடையாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கேவலமான விமர்சனங்கள் பொது வெளியில வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து சைதை சாதிக்கில இருந்து ஸ்டாலின் அவர்களே மோடி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு கேவலமா மேடையில பேசுறாரு. எப்படி அவரு இதுன்னா இவங்க போவாங்க, இவருக்கு ஒண்ணுனா அவங்க வருவாங்க, அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினாள். இவ்வளவு ஒரு கேவலமான ஒப்பீடு. ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்க தங்க வாழ்க்கையே வந்து இந்த மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்களோட ஆட்சி காலத்துல எவ்வளவு சிறப்பான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. நீங்க என்ன வேணா அம்மையார் மேல குற்றச்சாட்டுவீங்க. இன்னைக்கெல்லாம் இவங்கெல்லாம் அப்படியே சுத்தமே அப்படியே ஊழல் கரைபடியாத பெரிய சுத்தாத்மா மாதிரி பேசுறாங்க. அம்மா மேல வந்து கேஸ் இன்னைக்கு நீங்க வந்து அதாவது இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா, நான் ஊழல் பண்ணுவேன், தப்பு செய்யாம ஊழல் பண்றேன்ல அதுதானே அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு எல்லாம் சொல்றீங்களே, இன்னைக்கு கடற்கோடியில இருக்கிற அந்த விளாத்திக்குள்ள கிராமத்துல போய் அங்க போய் அங்க ஏட்ட விட்டுட்டேம்மா. இப்ப வந்து ஜெயலலிதா ஆட்சி நடந்தா என்ன பண்ண சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, இதே அம்மா இருந்திருந்தாங்கன்னா பொம்பளை புள்ள மேல கை வைக்க உனக்கு தைரியம் இருக்குமா சொல்லுவாங்கல்ல. ஒரு கடற்கோடி கிராமத்துல இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல. அதை ஏன் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வீட்டுக்காரனை பூரா ஒடுக்கி வச்சிருந்தாங்கல்ல, கந்து வீட்டுக்காரனை பூரா ஒடுக்கி வச்சிருந்தாங்க. நிலத்தை இது பண்ணீங்க, நிலத்தை எவன் வேணா அது லாட்டரியை ஒழிச்சாங்க, கந்து வட்டியை ஒழிச்சாங்க. அதாவது ஒரு எதுக்காக ஒரு பெண்ணுன்னு சொல்றோம்னா, நீங்க ஒரு பெண்ணுக்கு தான் அந்த பெண்களோட பிரச்சனை என்னன்னு புரியும், அந்த வேதனை என்னன்னு புரியும். ஆனா முதல்வருக்கு மனுஷங்களோட பிரச்சனையே தெரியல. நம்ம மனுஷங்களா இருக்கிறோம், மனுஷங்களா பெண்கள் கதறாங்க. இதெல்லாம் தாண்டி போக்சோ வழக்குகள் எஃப்ஐஆர் உங்க கையில காவல்துறை இருக்கு. எப்பா இந்த வருஷம் எஃப்ஐஆர் எடு, போக்சோ வழக்குகள் எத்தனை கவுண்ட், பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் எத்தனை வழக்கு, நம்பர்ஸ் தெரியாதாமா, நம்பர்ஸ் தெரியாதா? இதுல வேற ஒரு அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, திராவிட மாடல் ஆட்சியில நாங்க பெண்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுத்து பெரியாரோட புரட்சியால அப்படியே படையெடுத்து வந்து எல்லாரும் கேஸ் கொடுக்குறாங்களாம், அதனால நம்பர் அதிகமா வருதான். இது எப்பேற்பட்ட ஒரு திருகுதாளமான பேச்சு இது. எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் எடுக்கப்படுறதே கிடையாது. இந்த விளாத்தி குளத்திலேயே போனப்ப அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. உடனே எஃப்ஐஆர் அனுப்பி நைட்டோட நைட்டா போய் இருந்தா அந்த பிள்ளையை காப்பாத்திருக்கலாமோன்ற வைத்தறிச்சல் நமக்குலாம் இருக்குல்ல. நீங்க நைட்டோட நைட்டா போயிருக்கலாம். எத்தனை இடங்கள்லங்க, தஞ்சாவூர்ல ஒரு பெண் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு அந்த பொண்ணு ரத்தம் ஒழுக போய் நிக்கிறா போலீஸ் ஸ்டேஷன்ல, கேஸ் போடல, கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுது. அண்ணா நகர்ல 10 வயது பச்சை புள்ள, அந்த பச்சை புள்ளையோட அம்மாவை அப்பாவி நிர்வாணமா நிக்க வச்சு அடிக்கிறாங்க. அந்த அவங்களோட அம்மா மேல விபச்சார வழக்கு போடுவேன்னாங்க.
சிபிஐக்கு கொடுக்க கூடாதுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது தமிழக அரசு. எதுக்கு? என் வீட்டு பச்சை புள்ள 10 வயசு பச்சை புள்ள மேல கை வச்ச ஒருத்த மேல கேஸ் போடுறதுக்கு சிபிஐ போடாதுன்னு என் வீட்டு காசு, இவங்க அப்பா வீட்டு காசு இல்ல, என் வீட்டு வரி காசை எடுத்துட்டு போய் உச்ச நீதிமன்றத்துல நீங்க போய் போடுறீங்கன்னா, இது மாதிரி ஒரு கேவலமான செயலை தமிழக வரலாற்றுல எந்த ஒரு அரசா செஞ்சிருக்கா சொல்லுங்க. அப்போ தப்பு செய்யறவனுக்கு தைரியம் வருமா வராதா? நமக்கு அரசு இருக்குடா காப்பாத்த, நம்ம தலைவர் இருக்காரா, அந்த தைரியத்தை கொடுக்கறது யாரு? நீங்க தானே. அடுத்து இப்ப இந்த விளாத்தி குளத்துல இந்த தப்பு பண்ணவன் ஜாமீன்ல வெளியே வந்தவன், ஏற்கனவே ஒரு 60 வயசு பாட்டிய பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொன்ன ஒரு அக்யூஸ்டு ஜாமீன்ல வெளியே சுத்துறான். அவனை நீங்க காவல்துறை கவனிக்கணுமா இல்லையா? ஹிஸ்டரி ஷீட்டை நீங்க கண்காணிக்கணுமா இல்லையா? கண்காணிக்கல. கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தைய வந்து பாலியல் கூட்டு பலாத்காரம் பண்ணானுங்களே ஏர்போர்ட் பின்னாடி, அந்த 3 பேரும் ஜாமீன்ல வெளியே வந்தவனுங்க தான் கொலை குற்றத்துல. அவங்கள நீங்க வாட்ச் பண்ணீங்களா? கிடையாது. இந்த ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டியில அவனும் ஒரு ஹிஸ்டரி சீட்ரு, அவன் மேல பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, கொலை வழக்குல இருந்து ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. அவனே ஜாமீன்ல சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி போலீஸ் யூனிஃபார்ம் கிடைச்சது? அவன் கையில எப்படி வாக்கி டாக்கி கிடைச்சது? எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள 8 வருஷத்துக்கு மேல அவன் போயிட்டு வந்துட்டு இருக்கான்? இதெல்லாம் வெளியில வந்துச்சா? வரல. கொளத்தூர்ல முதல்வரோட தொகுதியில கோயம்பேடுல ஆரம்பிச்சு இந்த இதுல ஜாமீன்ல வெளியே வந்த ஒரு 4-5 பேரு அருவாவை எடுத்துட்டு சும்மா சுத்திட்டு போற வரவனெல்லாம் வெட்டிட்டு போறான் ஜாமீன்ல வெளியே வரவங்க. அப்போ காவல்துறைக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி பெரிய கிரைம்ல இருந்து வெளியே வரவங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தடு இருக்கா இல்லையா? அவங்க ஒவ்வொரு கட்சியிலையும் எவ்வளவு பேர் நிர்வாகிகள் புதுசாக இந்த மாசம் சேர்ந்துருக்கிறாங்க, சேரலன்னு கணக்கு எடுத்துட்டு உட்காந்துருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு காவல்துறையில இருக்கிறவங்கள்ட்ட பர்சனலா பேசினா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யாராவது ஒருத்தவங்க நடவடிக்கை எடுக்கலான்னு நம்ம வந்தாவே அடுத்து ஒரு போனு, அப்பா நம்ம ஆளு விட்டுரு, வட்ட செயலாளர், சதுர செயலாளர், சந்து செயலாளர், பொந்து செயலாளர், இவங்க எல்லாருமே அக்யூஸ்டா இருந்தா காவல்துறை என்ன பண்ணும்? அக்கா சொன்னாங்க பிங்க் பேட்ரல்னு போட்டாங்க அம்மா காலத்துலன்னு. இன்னைக்கு பிங்க் பேட்ரல்ல இருக்க ஒரு பெண்ணையே பிங்க் பேட்ரலுக்குள்ள ஒரு காவலர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காரு. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஆடிச்சாங்கிற மாதிரி காவல்துறையில இருக்க பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. கனிமொழி அக்காவும் தமிழச்சி தங்கப்பாடன் அவங்களும் இருக்கிற மேடையில அந்த மாநாட்டுல வச்சு ஒரு பெண் காவலருக்கு வந்து பாலியல் சிண்டல் கொடுக்குறாங்க திமுக காரங்க 2 பேரு. என்ன நடவடிக்கை எடுத்து தெரியுமா திமுக? அந்த காவலரை கூப்பிட்டு கேஸை வாபஸ் வாங்கிருன்னு சொல்லிச்சு. நீங்க இப்படி எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு ஆளுங்களை காப்பாத்திக்கிட்டே இருந்தா தப்பு செய்யறவனுக்கு எப்படிங்க பயம் வரும்? எப்படி இருந்தாலும் நம்ம தலைமை காப்பாத்திடும்னா அப்ப தப்பு செய்யறவங்க முழுக்க அக்யூஸ்டு ஃபுல்லா உங்க கட்சிக்காரங்க. இந்த இப்ப லேட்டஸ்ட் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கப்போ ஒருத்தர் காணா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடி டெட் பாடி வந்து இந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அவரோட கல்குவாரியில அழுகிற நிலையில கிடைக்குது இந்த பாடி. ஏற்கனவே நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் அடிச்சதை பார்த்தோம்ல வீடியோவை, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆனா இந்த மீடியாக்களை பாருங்களேன், அவங்கள பாராட்டணுங்க. எம்எல்ஏ நேருக்கு நேரம் அடிச்சா கூட உங்க காலை கட்டிட்டு நாங்க விட மாட்டோம், திமுகவுக்கு நாங்க மரணம் விட்டு கொடுத்தே தீர்வோம்னு சொல்லி எப்படி இந்த மீடியாக்கள் வந்து இந்த அளவுக்கு அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க அப்படின்றது புரியல. போன அதிமுக ஆட்சியில சுஜின்ற ஒரு குழந்தை அவங்க அப்பா தோண்டி வச்ச குழியை மூடாம விழுந்ததுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே வந்து இழவு வீடு மாதிரி ஆக்குனாங்க. தீபாவளியை யாருமே செலிப்ரேட் பண்ண முடியாம ஒரு குழந்தை இப்படி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த திமுக ஆட்சியில எத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவமனையில தப்பான ட்ரீட்மெண்ட்ல இறந்து போயிருக்குங்க. இப்ப முந்தானேத்து திருச்சி துறையூர்ல 4.5 வயசு குழந்தை பிரஜன்னு மூச்சு திணறல், சாதாரண மூச்சு திணறல் பிரச்சனைக்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிருக்காங்க. எங்க ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் இல்லைங்க, அவங்க அங்கேருந்து இல்லாம இன்னொரு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி அவங்க அங்கேருந்து இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. எத்தனை மீடியாக்கள் நீங்க அதை எடுத்து பேசுனீங்க? ஏதாவது ஒரு நியூஸா போட்டீங்களா நீங்க? அப்ப உயிர்னா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு அரசியல் விளையாட்டுக்கு தான். அந்த சாத்தான் குளத்துல லாக்அப் டெத்துக்கு அப்படி பொங்குனாரு ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், உதயநிதியில இருந்து எல்லாம் அவங்க வீட்டுக்கு போனீங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியில 27 லாக்அப் டெத்து. இதுல கடைசியா நடந்தது அந்த 27 ஆகாஷ், அந்த பையன் மரணம். மனசுல தைரியம் இருக்கவங்க தவிர வேற யாரும் அதை படிக்க முடியாது. கருங்கல்ல வந்து அந்த முட்டிக்கு கீழே கொடுத்து முட்டிக்கு கீழே வச்சு அடிச்சு முட்டியை உடைக்கிறாங்க. அந்த பையன் என்னென்னமோ அதெல்லாம் கேட்கிறப்ப நமக்கு அவ்வளவு பயமா இருக்கு. என்னங்க பண்ணாரு முதல்வர்? யார் மேலே நடவடிக்கை எடுத்து ஒரு சஸ்பெண்ட் பண்ணாரா? யாரோ ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணாரா? வாய்க்குள்ள கருங்கல்ல வச்சு அடிச்சு பல்ல உடைக்க வைக்கிறாங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஏங்க அப்ப எப்படிங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப வேற மாதிரி வாசல்ல போர்டை வச்சுட்டு வந்து உட்காடுறீங்க? கனிமொழி அக்கா, இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்காங்க. நாங்க உங்க ஆட்சியில கண்ணுக்கு தெரிஞ்சு கள்ளச்சாராயத்துல மரக்காணத்துல 27 உயிர், கள்ளக்குறிச்சியில 70 உயிர், 100 தாலி அறுத்தீங்களேங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு, மீடியாவுக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கண் பார்வை போய் குடலு வந்து இதெல்லாம் வந்து அந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்து செத்து போனவன் எம்பிட்டு பேரு அதெல்லாம் வெளியிலேயே வந்திருக்காது. உலக வரலாற்றிலே கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த ஒரே அரசு இந்த திமுக அரசு தான். அப்போ நீங்க என்ன கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு போய் உங்களால பார்க்க முடியல, வேங்கவேல மலத்தை கலந்தவனுக்கு அது என்னன்னு போய் உங்களால கண்டுபிடிக்கவே முடியல. நாங்குநேரியிலே இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இந்த ஆட்சியில தான் பட்டியலின மக்கள் மீதான அளவுக்கு அதிகமான தாக்குதல் அதிகமா இருக்குன்னு சொல்லி SC/ST ஆணையம் கேள்வி கேட்குது. இப்படி திரும்புற பக்கம்லாம் எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுத்துட்டு நாங்க ஒரு அதி அற்புதமான ஆட்சியை கொடுத்துட்டோம்,
நாங்க தான் சாதனை பண்ணியிருக்கோம், இதுல இந்த கொடுமை பத்தாதுன்னு 2.0 வேற இருக்கு உங்களுக்கு, இது வெறும் ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் இருக்குங்கிறாரு. எப்பா சாமி, ட்ரெய்லரே எங்களால தாங்க முடியல, மூச்சு அடைக்குது, இதுல நீங்க மெயின் பிக்சர்லாம் கொடுத்தீங்கன்னா இவர் ரஜினி ஐயா சொன்னார் பாருங்க, இன்னொரு முறை திமுக வந்துச்சுன்னா தமிழகத்தை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத தமிழக பெண்கள் ரொம்ப உணர்ந்திருக்காங்க. இந்த 5000 ரூபாய் பணம் போட்டப்ப ஸ்டாலின் ஐயா திமுக ஐடி விங்ல எல்லாரும் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கணும், பெண்கள் மனம் குளிர்விக்க, பெண்கள் மனம் குளிர்விக்க எல்லாரும் சொன்னாங்க. அப்ப பெண்கள்லாம் கொந்தளிச்சு கிடக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, பெண்கள் எல்லாரும் கொந்தளிப்பா இருக்காங்க, கோவமா இருக்காங்க. ஏன்னா பெண்கள் கோவமா இருந்தாங்கன்னா நீங்க ஓட்டு கேட்டு ஏரியாவுக்கு போக முடியாது, ஆண்கள்லாம் ஆட போங்க பாட்டு போயிருவாங்க, பெண்கள் கேள்வி கேட்பாங்க, இங்க வா, என் வீட்டுல அந்த பிரச்சனை நடந்துச்சுல, நீ வந்தியா, போன தடவை எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க வந்த, திருப்பி இப்போ ஓட்டு கேட்கிற வர, நடுவில் எங்க போன, இந்த பிரச்சனைக்கு நீ வந்தியான்னு பெண்கள் கேள்வி கேட்டுருவாங்க. அதனாலதான் பெண்களை வாயடைக்கிறதுக்கு இந்த 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா அதுவும் செல்லுபடி ஆகல. நான் அந்த மைக் எடுத்துட்டு அன்னைக்கு போனவங்களா, அந்த அம்மா என்ன கேட்டுச்சு, இந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறேன், கரண்ட் புல்லுன்னு சொத்து வரி கட்டினா முடிஞ்சு போச்சு, இதுல என்ன கேட்க வர, என் வீட்டு காசு தானே போ அப்படின்ட்டு அந்த அம்மா போகுது. இப்படிதான் இருக்கு நிலைமை. சொத்து வரி, வீட்டு வரி, வீட்டு வாடகை 5000 ரூபாய் இருந்த வீட்டு வாடகை இன்னைக்கு 15000 ரூபாய், ஒரு சாதாரண சிங்கிள் பெட்ரூம் வீடு. ஏன் நீங்க சொத்து வரியும் தண்ணி வரியும் ஏத்தி விட்டு வாடகை அந்த பத்திரப்பதிவை முதற்கொண்டு ஏத்தி வச்சிருக்கீங்க. சாமானியர்கள் எப்படி உயிர் வாழ்றது? பால் பாக்கெட்ல விலையேத்தி, எல்லாத்துலயும் விலையேத்தி வச்சுட்டு ஏங்க வாக்குறுதி அள்ளி அள்ளி 525 கொடுத்துட்டு ஏங்க நிறைவேற்றலன்னு கேட்டா, மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல, மோடி அரசு எங்களை வஞ்சிச்சிருச்சு அப்படிங்கிறீங்க. அப்ப நாங்க இனிமே என்ன சொல்றோம், மோடி அரசு யாரு கூட கூட்டணியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்ப மோடி அரசு நிதி கொடுத்தாதானே நீங்க செய்ய முடியும். தமிழக மக்களுக்கு முதல்வர் ஒரு கரெக்டான பாடத்தை கொடுத்திருக்கிறாரு. மத்திய அரசோட மோதல் போக்கிலும் முட்டுதலும் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களால இங்க ஆட்சி ஒழுங்கா பண்ண முடியாது. இவர் எப்படின்னா மாமியார் கைப்பட்டா குத்தம் கால்பத்தா குத்தோங்கிற மாதிரி மோடி அவர்கள் என்ன பண்ணாலும் பண்ணிருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, போன முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாரு, கொரோனா காலகட்டத்துல கூட எங்களை மத்திய அரசு வஞ்சிக்குது, நிதி கொடுக்கல சொன்னாரா? அவர் சொல்றாரு, ஐயோ நாங்க கேட்டதுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குறாங்க, நடந்தாய் வாழி காவேரி திட்டம் கேட்டோம், எங்களுக்கு 11000 கோடி கொடுத்தாரு, அடுத்து எங்களுக்கு 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்தாரு, எய்ம்ஸ்க்கு அடிக்கல் இது பண்ணி கொடுத்தாரு, எங்களுக்கு கொரோனா காலத்துல தங்கு தடை இல்லாம அவ்வளவு ஃபண்டை ரிலீஸ் பண்ணாங்க, இப்படிதானங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு. ஆனா அவர் ஆட்சி நடத்த தெரியாதவராம், அவர் அடிமைத்தனமா இருக்காராம், முதுகெலும்பு இல்லாம இருக்காராம். இவர் முதுகெலும்போட இருக்கிறவரு, ஐயோ எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு ஒப்பாரி வைக்கிறவரு முதுகெலும்போட இருக்கிறாராம். அப்போ ஒரு தலைவன்னா யாரு, சொல்யூஷன் கொடுக்கிறவரா இல்ல புலம்பிக்கிட்டே இருக்கிறவரா? தமிழக மக்கள் முடிவு பண்ணட்டும். அப்ப திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அது மத்தியில மோடி அவர்களும் இருக்கிற ஆட்சி வந்தாதான் இங்க தமிழகத்துக்கு ஃபண்ட் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா வரும். எப்படி அதை கேட்டு வாங்கணும்னு தெரிந்த ஒரு முதல்வரை கொண்டுட்டு வரணுங்கிற பாடத்தை ஸ்டாலின் அவர்களே தமிழக மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. அப்ப இந்த முறை என்டிஏ சர்க்கார் தான் வரப்போகுது. அதுக்கு முழு காரணம் இந்த முறை பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்க போறதுக்கு முக்காவாசி காரணம் ஸ்டாலின் அவர்களோட இந்த நிர்வாக திறனற்ற கையாளாகாத ஆட்சி தான். இப்போ இங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லும்போது, முதல்ல நம்ம சொன்ன மாதிரியே திமுக என்ன நல்ல விஷயங்கள் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தோழிகள் விடுதி, தோழி விடுதி அப்படிதான் இருக்கட்டும், 1000 ரூபாய் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அதெல்லாம்? இப்பதான் கொஞ்சம் காலங்களுக்கு அதுவே மத்திய அரசு இப்ப கொடுக்கும்போது பட்ஜெட்ல கூட எங்களை பார்த்து கத்துக்கிட்டு மோடி அரசு பண்ணதுன்ற கமெண்ட் வேற வச்சிருந்தாங்க. சோ இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல இங்க பேர் மாற்றமா இங்க வருது. மத்திய சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம் அது. சக்கி நிவாஸ் இவங்க அத பேரை மாத்தி ஸ்டிக்கர் இவங்க ஒட்டிக்கிட்டாங்க. இது வழக்கமா பண்றது ஸ்டிக்கர். அதிமுகவோட திட்டங்கள், நாங்க ஆரம்பிச்ச பாலங்கள், நாங்க ஆரம்பிச்ச எல்லாது அத்திகடோயினாஸ் எல்லாத்தையும் தங்க பேரை போட்டுக்குவாங்க. அந்த 7.5% உள் இட ஒதுக்கீட்டை கூட தள்ளுதுன்னு சொன்னார் தெரியுமா? பாத்தீங்களா? அவங்க பேசுறப்ப சொன்னாங்க, நம்ம அதிமுக ஆட்சியில் சுஜித்தோட மரணம் எல்லாத்துக்கும் நிறைய நினைவுபடுத்திட்டாங்க, உண்மையிலேயே வருத்தம். ஆனால் சாதாரணமாக அவங்க குறிப்பிட்டபடி அவருடைய தகப்பனாருடைய தவறு, அவங்க ஃபேமிலி கவனிக்காமல் விட்டாங்க. அது அப்படியே எல்லா தவறுகளையும் அப்படித்தான் பெருசு பண்ணி நீங்கள் அந்த 4.25 வருஷத்தில் எத்தனை போராட்டம் நடத்துனாங்க தெரியுமா? 31,000 போராட்டம். டிஎம்கே இன்ஸ்டிகேட்டட், டிஎம்கே இன்டியூஸ்ட் ப்ரோக்ராம் அத்தனையும் அவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணி எல்லாத்தையும் அது ஒரு அரசாங்கமே அத்தனையும் அண்ணன் சிரிப்பிலே சமாளிச்சார். அவர் தலைவரா இன்னைக்கு ஆட்சியினோட 4.5 வருஷம் வரைக்கும் காத்திருந்து பார்த்துட்டு நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் செய்வீங்கன்னு தூய்மை பணியாளர்கள் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா மாற்றுத்திறனாளிகள் வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்துட்டு 4.5 வருஷம் கழிச்சு அவங்க போராட வந்ததுக்கு அப்புறம் அடடா இது எதிர்கட்சிகளோட சதி இது அப்படின்னு அரஸ்ட் பண்ண கூட மாட்டாம, அரஸ்ட் பண்ணா கூட எவ்வளவு பேர் போராடினாங்கன்னு தெரிஞ்சு போயிரும்னு
பஸ்ல ஏத்தி சுத்தி ஏத்தி round ஏத்தி அடிச்சு ஆமா, வந்து ஒரு round இறக்கி அடிச்சு இளம்பாக்கத்துல போய் கொண்டு இறக்கி போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இதுதான் ஸ்டாலினோட திறமை போல இருக்கு. ஆமா. எப்படி ஒரு போராட்டத்தை இல்ல முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியறது இல்லைன்னு தோணுது. அது அவருக்கு அதுதான் உண்மை. உண்மையிலேயே என்ன நடக்குது, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு அவர் வந்து புரிஞ்சுக்கவே இல்ல. அவருக்கு போறதே இல்லைன்னே அவருக்கு அதை முரசொலி பத்தி பேப்பர் அக்கறையும் மட்டும் இல்ல. படிப்பார் போல. முரசொலியவே பார்த்து மட்டும் பார்த்துட்டு முரசொலி விட்டுருவாரு. பேப்பர் மட்டும் படிப்பார் போல இருக்கு. வேற பேச நீங்க ஆனா என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்குதோ அத வந்து விளம்பரமா எடுத்து அதுக்கு வந்து குழந்தைகளை விட்டுட்டு டான்ஸ் ஆட விடுறாங்க. டான்ஸ் ஆட விட்டு இவர் பாக்குறாரு. இதை வந்து சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஆனா தெருவில் வந்து குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு போனாங்கன்னு நீ எப்படி குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் போறீங்க. அப்போ ஆனா உங்க இவர் பிளான் பண்ணி ட்ரெஸ் மேக்கப் இல்ல, பண்ணி இப்போ ஆடுனவங்க யாரு? பெண் நிறுவனம் அப்படி- எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, நீங்க வந்து மற்ற தொலைக்காட்சிகள்ல சில குறிப்பிட்ட தொலைக்காட்சிகள்ல கிட்ட போய் உட்கார்றப்பவே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அந்த விவாதத்துல இருக்கிறப்பவே தெரியும். அப்பட்டமா அவங்க பெண் நிறுவனம் அனுப்பப்பட்ட அவங்க நிறுவனத்தால் அனுப்பப்பட்டவங்கிறது உங்களுக்கு அவங்க பேசுறப்பவே தெரியும். அதை அவங்க வந்து திமுக காரங்களாவே இருக்காது. அதுல ஒரு பதவியிலே இருக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இல்ல பொலிட்டிக்கல் பத்திரிக்கையாளர். பத்திரிக்கையாளர் விமர்சகரா இந்த மாதிரி இருப்பாங்க. இதுல வந்து அரசியல் ஆமா. விமர்சகர். அது மாதிரி வந்து அரசியல் விமர்சகர். அதை மீறி நீங்க ஏதாவது ஒரு டயலாக் பேசிட்டீங்கன்னா மேல இருந்து பெண்ணிடத்துல இருந்து போன் வந்துருது பத்திரிக்கை அலுவலகத்துக்கு. நீங்க எப்படி அவங்க பேச அனுமதிச்சீங்க, உடனே நிறுத்துங்க, அதை எடிட் பண்ணுங்க அப்படின்னு. இல்ல இது வந்து கண்கூடா பார்த்தது. எனக்கு போன் வந்தது நமக்கு தெரியல. இல்ல, என்கிட்ட புலம்புனாங்க. ஓ அதனால நான் சொன்னேன். வருதுன்னு. அதான். எங்களால எதுவுமே செய்ய முடியல, உடனே அங்க இருந்து அடிச்சிடுறாங்க. அதாவது சேனல்ல வந்து எவ்வளவு தூரம் பிரஷர் இருக்குதுங்கிறத நம்ம ஃபீல் பண்றோம். அதே மாதிரி நம்ம வந்து அவங்கள பத்தி அதிக எதிர்த்து ஏதாவது சொன்னோம்னா அது வெளிவரது. நீங்க அதை பல இதுல பார்த்திருப்பீங்க. முக்கியமா ஒரு ஆளுங்கட்சியினுடைய தவறு. இப்ப நம்ம பேசணுமே, இது எதுவுமே வந்து நீங்க கேட்டதும் சரி நாங்க பேசுறதும் சரி எதுவும் பொய் இல்லை. எதுவுமே கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி. இது வந்து அப்பட்டமான உண்மையைத்தான் நம்ம சொன்னோம். இதை வந்து அவங்களால தாங்க முடியறது இல்லை. முதலமைச்சர்னாலேயோ இல்ல அவர் சார்ந்தவர்களாலேயோ நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிற இப்ப நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள் அதிகம். அப்போ ஒண்ணு வந்து அடுத்து வந்தோடனே எல்லாத்தையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்போது இதை கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துட வச்சுறாங்க. ஆனா அவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒரே ஒரு விளம்பரம் இவ்வளவு நாளைக்கு ஒருக்க, அது முதலமைச்சர் இப்படி செய்வாரு. அது விளம்பரங்கிறப்பதான் எனக்கு நினைவு வருது. இங்க நடக்கிற விளம்பர மாடல் அரசு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. 100ல இருந்து 150 கோடி ரூபாய் மாசத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே மாநில செய்தி விளம்பரத்துறை கொடுக்குது. இப்போ ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய். இப்போ வந்து பாருங்க, சமீபத்துல திடீர்னு இருந்திருந்தாப்புல, நான் அதான் எல்லாத்தையும் சொல்றது, மாப்பிள்ளை எழுப்பி விட்டுருப்பார் போல் இருக்குது முதலமைச்சர். மாமா எழுந்துறீங்க, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, எழுந்திருச்சு பேசுங்க இதேன்னு கொடுத்துருவார் போல இருக்கு. அவசர அவசரமா எழுந்திருச்சு அவசர அவசரமா மேக்கப் போட்டு முதலமைச்சரை எதுல வர்றாரு. Too much of anything is not good. குழந்தைங்க ரைம்ஸ்க்கு நடுவுல பார்த்தா கூட அப்படி யூடியூப் அது எதுலடு வர்ற மாதிரி பண்ணி ரொம்ப ஓவரா இருக்கு. டூ மச்சா அந்த ஒரு கருத்தை வந்து உருவாக்குறாங்க, மனசுல துணிக்கிறாங்க. நரேட்டிவ் செட் பண்றதுன்னு சொல்றாங்க. அந்த நரேட்டிவ் செட் பண்றதே திமுகவுடைய தற்சமய போக்குனால இன்னைக்கு இல்ல, கலைஞர் காலத்துல இருந்து இது நடந்துட்டு இருக்கு. அப்ப காங்கிரஸ் எதிர்த்து அவங்க பேசும்போதும் இதே இது மத்திய அரசு வந்து நம்மளுக்கு எதிரா இருக்கு, நம்ம உரிமைகளை பறிக்கு, இதே டயலாக். எதை பேசுங்க மத்திய இல்ல. நான் சொல்றேன் 10,71,000 கோடி கடன் உங்க நிதியமைச்சர் இடைக்கால பட்ஜெட்ல பிப்ரவரியில சொல்றாரு. நீங்க எப்படி வந்து அதையெல்லாம் பத்தி பேசாம நீங்க எதுக்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? இல்ல பிஜேபி வந்துரும். பிஜேபிக்கும் இது திமுகவுக்கு எதிராக. பிஜேபியோட ஆபத்தான திமுக வந்துருமே நாங்க பயப்பட வேண்டிய உலகமே வந்து இந்த உங்க கனவு சொல்லுங்கிறதே அவ்வளவுதானே ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஐயோ எங்க கனவு கண்டிப்பா நீங்க இல்லாம போறதுன்னு தான் மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு தானே எல்லாரும் பேசுறோம். திமுக அரசாங்கம் வெளியில கண்டிப்பா போயிருவாங்க. நார்மலி பேக் டு பேக் 2வது முறை ஆட்சி பண்ண வரலாறே திமுக கிடையாது. அதனால அது ஒவ்வொரு முறையும் வந்த உடனே எவ்வளவு சுருட்ட முடியுமோ, எவ்வளவு அவங்களுடைய நிர்வாக திறமை பூரா பணத்தை எடுக்கிறது, கீழ வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது எலெக்ஷனுக்கு. கரெக்ட். அது எல்லா தடவை விட இந்த சேர்க்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இந்த தடவை, ரொம்ப இன்டென்சிவா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பேசணும், பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். அது வந்து 21,000 மேல் ஆரம்பிச்சு 24வது வருடம் வரைக்குமே 21,000 போக்சோ கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. போக்சோ வழக்குகள் மட்டும் 24 வரைக்குமே 2.5 வருஷத்துல. இன்னும் இந்த 2 வருஷ தரவு என்னன்னு நீங்க வேணா எதுல வேணாலும் எடுத்து பார்க்கலாம், கூகுள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி 38 லாக்அப் டெத்
நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 33ன்னு படிச்சோம். இப்ப வந்தா ஆகாஷ் வரைக்கும் சேர்த்துறப்போ 38 காவல்துறையில மரணங்கள், காவல் அலுவலகத்துல இருந்து மரணம். கொடூரமான மரணம். ஏழைகளினுடைய உயிர். நம்மளுக்கு எந்த ஒரு நகையை காணும். இப்ப அந்த கேஸ் இல்லாம போயிடுச்சுங்க. அது எப்படி அவங்க வாபஸ் வாங்கினாங்களா? எப்படிங்க அவங்க பொய் கேஸ் கொடுத்தவங்கள அவங்கள விடலாமா? அது சரியில்லைல்ல, தப்பு. வாபஸ் வாங்கிட்டு அவங்க உயிரிழந்த வீட்டுக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன அநியாயமா ஒரு 26 வயசு பையன் இழந்த அந்த தாய்க்கு எப்படி வேதனையா இருக்கும்? போய் துக்க இது என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அந்த தமிழ்நாட்டுல? அவங்க எம்எல்ஏ நின்னுட்டு நாங்க அவங்களுக்கு வீடு கொடுத்துறோம், பணம் கொடுத்துறோம், அந்த பையனுக்கு வேலை கொடுத்துறோம், நீங்க இன்னும் கேட்க வேணாம், நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நீங்க அன்றைக்கி நான் போயிருக்கேன், அவங்க ஒரு அங்கே நின்று அப்படி சண்டை போடுறாங்க. நாங்கள் பணம் கொடுத்தோம். எங்கே நீங்கள் கொடுக்குறத பற்றி பேசுகிறீங்க, நாங்கள் ஆதரவு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அவங்க எவ்வளவு இழந்து நிற்கிறாங்க. உயிருக்கு முன்னாடி நீங்கள் வைக்கிற வேலை, வீடு, இதெல்லாம் எந்த எந்த தராசுல நீங்க வைப்பீங்க? இதெல்லாம் கொடுத்தா அந்த பையன் திருப்பி வந்துருவாரு. அது வந்து இல்ல திமுகவோட அமைச்சர் யாரோட பையனுக்காவது இப்படி நடந்தா, ஐயா உங்களுக்கு வீடு தரோம், இது தரோம், உங்க வீட்டு பிள்ளை செத்து போயிட்டானா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர் யார் பிள்ளையோ எம்எல்ஏ யார் பிள்ளையோ ஒத்துப்பாங்களா இவங்க? எப்படி விடுவாங்க? அப்ப ஏழை வீட்டு பிள்ளைகள் கிட்னி திருட்டு 4 லட்சம் ரூபாய் கூட கொடுக்காம அவங்க கிட்ட பேசி 5 லட்சம் 6 லட்சம்னு பேசி 4 லட்சத்தை கூட கொடுக்காமல் அவங்க கோடிக்கு வித்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல்நலம் கெட்டு போவே திருப்பி வேலை பார்த்தாகணும்ல. அதுக்கு உடல்ல பலம் வேணும், அந்த ஸ்ட்ரென்த்துக்கு சாப்பிடணும். அதுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுக்கணும். கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இது எப்படி பாருங்க, மது பிரியர்கள்னு பேர் வச்சு சொல்லாதீங்க, மது பிரியர்கள் சொல்லுங்க, திருடன்னு சொல்லாதீங்க, சொல்லுங்க. நீங்க டார்கெட் வச்சு அதிகம் பண்ணிருக்கீங்க. பெண்கள் குடிக்கிறாங்களே இப்ப அதிகமா, ஸ்கூல்ல பிள்ளைங்க, காலேஜ்ல பிள்ளைங்க வீடியோ போட்டு அதிகமா போதை மாத்திரை. கிராமங்கள்ல 4வது 5வது பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை கூட அது பழக்கம் இருக்குன்னு தெரியும். நான் அதையும் நாமக்கல்ல, ஈரோட்ல, கரூர்ல, நான் கேட்கிற திண்டிவனத்துல, விழுப்புரத்துல, பேச போற இடங்கள்ல எல்லாம் கேட்கிறேன். தென் மாவட்டங்கள்ல எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஆரம்பத்துல இவங்க யார் கவனத்துக்கும் இது வர்றது இல்ல. பெற்றோர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ அவங்க பாதிக்கப்பட்டு உள்ள போய் விழுந்த பிறகுதான் ஏன் இவன் வித்தியாசமா இருக்கான்னு யோசிக்கிறது. பிஹேவியர் சேஞ்சஸ் வச்சு தான் எடுக்க வேண்டியது. என்ன பயம்னாங்க, நமக்கு வந்து மது ஒரு கெடுக்கும், அது கொஞ்சம் டைம் ஆகும். இல்ல அட்லீஸ்ட் அது ஸ்மெல்லாவது இருக்கும், கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிரும் உடனே. இது வந்து மூளையவே டக்குன்னு போய் பிரெயின் அட்டாக் பண்றது. இப்ப என்ன குற்றம் சாட்டுறோம்னா, உண்மையிலேயே எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா, தமிழ் சமூகத்தின் அடுத்த தலைமுறையை, தலைமுறையை கிட்டத்தட்ட அழிக்கும் முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இறங்கி இருக்குதுங்கிறது நிச்சயம். ஒரு தலைமுறையே நாசம். 5 வருஷத்துல ஒரு தலைமுறை நாசமாயிடுச்சு. அதனால ஹையர் எஜுகேஷன்ல 8.5% வந்து டிராப் அவுட்ஸ். அப்ப என்னாச்சு, ஸ்கூலுக்கு போகாம கஞ்சா அடிச்சுட்டு எங்க விழுந்து கிடக்குறான். என்னாச்சு பாருங்க, அவ்வளவுதான். அதாவது சிறந்த தமிழ்நாடுன்னு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அவ்வளவு ஸ்கீம்ஸ் கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய உதவி இல்லாம 6 காலேஜ், மத்திய அரசாங்கத்தினோட உதவியோட 11 மெடிக்கல் காலேஜ், மொத்தம் 17 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். இப்போ அப்படி பண்ணாலும் என்ன பண்றது, எல்லாம் பூஜை மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய விளம்பரம் பண்ணி பூஜை. இது பார்த்தா அப்படி கோவமா இருக்கும். எல்லாம் வந்து முதலமைச்சர் அப்படியே முழங்கிட்டு இருப்பார். விருதுநகர் மாவட்டத்தில் டென்டல் காலேஜுக்கு ஒரு நடக்குது. அதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்த சிப்காட்டுக்கு ஒரு போர்டு, இந்த போர்டு மூலையில கிடக்கு, அப்படி பக்கத்துல கிடக்கு. அப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க. எய்ம்ஸ் செங்கலை குத்தி கொண்டு வந்து காமிச்சு கேட்கறக்கேன்னு அருகதை சினிமால செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி பண்றாங்க. ஒரே இடத்த டென்டல் காலேஜ், அதுக்கப்புறம் அதுவே சிப்காட் வீடியோ இருக்கு. விருதுநகர்ல இருந்து ஃபுல்லா எடுத்து போட்டுருக்காங்க. போடலாமே, எடுத்து தர சொல்றேன், எடுத்து தர. என்ன அக்கிரமம் இதெல்லாம் வந்து கண்கூடா நீங்க பார்த்தது சொல்றீங்க. ஆறானத்தம் குழந்தைகிட்ட நீங்க கண்கூடா பேசிட்டு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து நம்மளால அசியூம் பண்ண முடியுது. அந்த கஷ்டமும் துன்பமும் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு வேதனையா இருக்கு. அது பெண்கள்லாம் நம்மளுக்கு இன்னும் யானுக்கும் இருக்கும். ஆண்கள் நம்மளவுக்கு புலம்ப மாட்டாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்களே தவிர அவங்களுக்கும் இல்லாம இருக்காது. எல்லாருக்குமே ஒரு குழந்தை கஷ்டப்படுதுன்னா யாருக்கு தான் இருக்காது. இந்த ஆட்சியில நீங்க என்ன கேட்க வந்தீங்க, ஆண்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா? அதாவது இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்குன்னு மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியில ஆண்களுக்கு என்ன பண்ணாங்க? ஏன்னா எடுத்தாலே வந்து ஸ்டாலினுக்கு நிறைய பண்ணிருக்காங்க, உதயநிதிக்கு நிறைய பண்ணிருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க. எல்லாரும் அவங்க பிள்ளைங்களுக்கு கதிரானந்துக்கு பண்ணிருக்காங்கம்மா. டார்கெட் வச்சு டாஸ்மாக்ல வியாபாரம் அதிகமா 24 மணி நேரம். அப்புறம் சந்தோஷப்படுத்தி இருக்காங்க எல்லாரையும். பெண்ணுடைய கஷ்டங்களை பேசுறாங்க, ஆண்களுடைய கஷ்டங்கள் இங்க பேசப்படல. ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்லை.
எந்த இடத்துலையும் ஆண் வந்து எப்பயும் தனக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும்போது குடும்பத்தில் தனக்கான மரியாதை இழக்கும் போது நிறைய உளவியல் சிக்கல் வந்து போவாங்க. குடிக்க போவாங்க. உளவியல் சிக்கல் அங்கே தான் வருது. அப்பா தடுமாறுனா பிள்ளைகள் காணாம போகுது. திரும்பி திரும்பி உரிமை மீட்க தலைமுறை காக்கங்கிற நடைபயணத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எடுத்து சென்ற போது முழுக்க முழுக்க இந்த நீங்க தலைமுறை எங்க கைவிட்டிருக்கீங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் பேச வேண்டியதா இருக்கு. 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதா சொன்னாங்க. ஒன்றும் கிடையாது இதுல வாக்குறுதியில 3.5 லட்சமாவது குறைந்தபட்சம் ஆக்கும்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா இந்த 5 வருடங்கள்ல 34,864 வேலை வாய்ப்புகள் தான் இருக்கு. 10,000 கூட வருஷத்துக்கு இல்ல, வருஷம் 1 லட்சம் வச்சிருந்தா கூட இது வாய்ப்பு. 3.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புறதா சொன்னாங்க. 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதா சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லை. கேட்டீங்கன்னா வெளிநாடுகள் இருந்து 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, முதலீடு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை ஆயிரம் பேருக்கு, இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. ஆனா பார்த்தா ஃபாக்ஸ்கான ஒரு முக்கியமான மேஜர் யூனிட்ஸ் எல்லாம் செமிகண்டக்டர் ஆலை எல்லாம் பக்கத்துல போகுது. எல்லாம் நாயுடு வந்து டக் டக்குன்னு கொண்டு போயிடுறாங்க. இங்க ஏற்கனவே இருக்கிற ஃபேக்டரியை தான், இங்க ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை திருப்பி வந்து அவங்களோட உட்காந்து ஒப்பந்தம் போறதுக்கு ஜெர்மன் போயிட்டு வரீங்க. இல்ல முதல்வர் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போனார்ல, முதல்வர் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போன காசு இருந்தாலே இங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு அரசு ஆரம்பிச்சு அதுல ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுத்துக்கலாம். குடும்பத்தோட சுற்றுலா, மனைவி பேரன் பேத்தி எல்லாரையும் வந்து அரசு செலவுல டூர் கூட்டிட்டு போறாங்க. மோடி என்னைக்காவது குடும்பம் கூட்டிட்டு போறாங்க? எங்க போனாலும் அரசு முறை பயணமா போவாரு. கம்ப்ளீட் ஷெட்யூல் இருக்கும். எல்லாமே அங்க போய் சுத்தி பார்க்க போனாரு, சைக்கிள் ஓட்டினாரு, புறாவுக்கு தீ போட்டாரு, போட்டோ ஷூட் எடுத்தார். கிடையாது, அப்படியே நெக் டு நெக் வந்து ஷெட்யூல் போட்டு என்னென்ன ஒப்பந்தங்கள் அடுத்து அவர் வந்த உடனே இந்த நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் இந்த கேஸ் தட்டுப்பாடுன்னு இவங்க இது பண்றாங்க. அங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமே தட்டுப்பாடா இருக்கு, பிரச்சனையா இருக்கு எல்லாருக்கும். ஆனா அங்கே இருந்து நேரா நமக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்துகிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம. அப்ப எந்த அளவுக்கு ஹை லெவல் ஆஃப் டிப்ளமசி இருந்தா அவங்க ஈரான் கூடயும் இணக்கமா இருக்கிறோம், நம்ம அமெரிக்கா கிட்டையும் பேசிட்டு இருக்கோம், ரஷ்யா கூடயும் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு, இஸ்ரேல் கூடயும் நம்ம இணக்கமா இருக்கோம். யோசிச்சு பாருங்க, இது யாரால முடியும்? உலக நாடுகள் அரங்கில வந்து நம்ம இன்னைக்கு சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தலை நிமிர்ந்து நிக்கிறோம்னா அதுக்கு பிரதமர் மோடி அவர்களை வந்து நீங்க இல்ல, எனக்கு புரியல. உங்களுக்கு மோடி அவர்களை இழிவுபடுத்துறேன்னு நீங்க பாரத தேசத்திலே இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க. இந்தியான்னு ஒரு நாடுல எங்க உட்காந்து ஆட்சி பண்ணுவீங்க? பாகிஸ்தான்ல போய் உட்காந்து ஆட்சி பண்ண முடியுமா? நீங்க பாகிஸ்தான்ல போய் உட்காந்து மோடியை வாயில சுத்துவாங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. ஆனா ஆட்சி தங்களுதா இருக்கணும். மக்கள் எல்லாரும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு உரிமையானவர்கள் அதுதான் சொல்றாங்களே. திமுக தமிழகமா எதுக்கு அப்படி நினைச்சதுனாலதான் திமுக தமிழகத்தை முழுக்க பட்டா போட்டு எழுதி வாங்கிடுறாங்க. எழுதி வாங்கல, எழுதி வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. காமிப்பாங்க பெண்கள் வந்து மௌன புரட்சி பண்ணுவாங்க இந்த தடவை. கண்டிப்பா இந்த விளாத்திகுளம் மேட்டர்லங்க சோசியல் மீடியாவிலேயே பாத்தீங்கன்னா தெரியும். விளாத்திகுளம் மேட்டர்ல 85% பெண்கள் அதை வந்து திரும்ப திரும்ப ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மலா அதெல்லாம் சாதாரணமா பார்க்காதவர்கள் கூட இந்த சம்பவத்தை பொறுத்து திரும்ப திரும்ப வாட்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த 85% பேர் பார்த்தவங்களும் உள்ளுக்குள்ள குமுறிக்கிட்டு இருப்பாங்க. எங்க நம்ம 4 பேருக்கு இருக்கிற குமரல் அவங்க அத்தனை பேத்துக்கு இருக்கும். எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்களா, அந்த பதட்டம் இருக்கும்ல. இன்னைக்கு பாருங்க, சேலத்துல ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி அந்த பாலியல் துன்புறுத்தல் இதானதுனால அந்த குற்றம் உணர்ச்சி சூசைட் பண்ணிடுச்சு அந்த குழந்தை. அவங்க அம்மா அந்த குழந்தைய அடிச்சு அழுகுறப்ப அந்த ஒரு லெவலுக்கு மேல அதை பார்க்க முடியாம நம்ம நகர்த்துறோம். இப்ப எல்லார் வீட்லயும் அந்த வயசுல நம்ம குழந்தை இருக்கலாம். அப்ப நமக்கு பதட்டம் வரும்ல, ஐயோ இன்னொரு தடவை திமுக ஆட்சி ஓட்டு வந்துருச்சு, ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை வெளியில போக முடியாதுப்பா, இந்த நிலைமை வேண்டாம். நீ மாசம் 10,000 கொடுத்தாலும் சரி உனக்கு ஓட்டு கிடையாது. நீ குடுக்கிற காசை வச்சு என் பிள்ளைங்க தன்மானத்தோட வெளியிலே வர முடியலன்னா நீங்க சொன்னீங்க. இப்போ இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அதிமுக ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில டெஃபினட்டா எடப்பாடியார் தலைமையில் தான் வரப்போகுது. அப்போ வர்றப்போ வந்து 10,000 ரூபாய் ஆட்சி அமைச்ச முதல் மாசமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மாசம் 2,000 ரூபாய் கண்டிப்பா தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியம் ஸ்கூட்டிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீடு இல்லாதவர்கள் எல்லாம் வீடு இல்லாதவர்களுக்கு எல்லாத்துக்குமே அம்மா இல்லங்கள் முதலே 3.5 லட்சம் 3.25 லட்சம் 3,72,000 எனக்கு நினைவில். லட்சம் கோடி ஊழல்கள் பண்ணாம இருந்தா இதெல்லாம் தாராளமா செய்ய முடியலாம். அதைத்தாங்க கேட்கிறோம். 10 லட்சம் கோடி ஊழல்கள் பண்ணாம இருந்தீங்கன்னா இதெல்லாம் தாராளமா செய்ய முடியும். 30,000 கோடி பேசுறது நீங்க நம்மளா யாரு? அவங்களுடைய பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர்
ஒரு நல்ல மனிதர் தாங்க முடியாம அவரு பேசி அதனால அவரை ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு திறமைசாலி. வருஷத்துலயே 30,000 கோடி 50,000 கோடி மாப்பிளையும் மருமகனும் எடுத்து வச்சிருக்காங்க. மகனும் மருமகனும்னாங்க. ஆமா. இப்ப 5 வருஷத்துல எத்தனை அது ஆயிரம் 30,000 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறினாங்க. இருக்காங்களாம். அப்படி முக்கியமா இந்த தேர்தல்ல அவங்க முன்வைக்கிற ஸ்ட்ராட்டஜியா பிஜேபி உள்ள வந்துருங்கிற ஒண்ணு இல்ல, அதிமுகவும் இங்க இருக்கிற மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து இருந்தால்தான் தமிழகத்துக்கு எல்லா திட்டங்களும் வந்து சேரும், வளர்ச்சியின் மிக முக்கியமான பங்காக அமையும். இதே டயலாக்க கருணாநிதி காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் போது சொல்லியிருக்கிறார். இதே ஒரு இதை எடுத்து கொடுக்கணும். கூட்டணியோட தானே இருந்தாரு. சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்க உங்களுக்கு வேணும்னு வந்தா ஒருத்தர் வருது, இல்லாட்டினா பிஜேபி உள்ள வந்துடும். பாமக கூட இருந்த வரைக்கும் நல்ல கட்சி, பாமக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோடனே ஜாதி கட்சி. ஸோ அப்போ வந்து அந்த கருத்துருவாக்கத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து இன்னைக்கு கவனமா நம்ம உடைக்க வேண்டிய கட்டத்துல தலைவர்களும் எல்லாருக்குமே அந்த கடமை இருக்கு. அதே மாதிரி இந்த இல்ல பிஜேபி நினைச்சா எல்லாரையும் அடிமையா வச்சிருக்குது. ஏங்க பிஜேபி நினைச்சா அடிமையா வச்சிருக்கும்னா இவ்வளவு கோடி ஊழல் பண்ண திமுகவை இன்னாடி காலில் கூட தரையா நசுக்கிருக்கணும். ஜனநாயக ரீதியா இருக்கிறதுனால முதலமைச்சர் இது சட்டப்படி போறதுனால அந்த பொறுமையா போயிட்டு இருக்குது. கூட்டணியில ஒரு குடும்பமாக இல்லை, மக்களுக்கு விரோத ஆட்சி நடந்துருக்கு, இதை வெளியே தூக்கி போறதுக்காக நாங்கள் எல்லா காலத்திலும் நாங்கள் இது பண்றோம் அப்படின்னு இருக்கிற பாமகவையோ பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுகவையோ இன்னைக்கு இவங்க வந்து மிக எளிதாக அவங்க அடிமையாயிட்டாங்க. நிலைமை என்ன? ஒரு நிமிஷம் பாருங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எங்க ஆபீஸ்க்கு வந்து தலைமை கழகத்து எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்து பேசி இப்ப கையெழுத்தாகுது. ஏங்க அவங்க என்ன சும்மாவா இருக்காங்க? ஹோம் மினிஸ்டரும் மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டணி பேசுறதுக்கு டெல்லிக்கு கருணாநிதி உங்க பையன் வீட்டு ரெட் ஜெயண்ட் வாசலுக்கு வந்துருச்சு ஈடினோடனே உடனே ஓடி போனீங்க. 2 நாள் போயிருந்தீங்களே, உங்க அப்பா போய் ஒரு வாரம் இருந்தாடே நல்ல கனிமொழி வச்சாங்க. பிஜேபி என் மகளுக்கு இந்த துறை வேணும், என் மருமகனுக்கு இந்த துறை வேணும், பெரிய மகனுக்கு இந்த வேணும், பேரனுக்கு இது வேணும்னு கேட்டு வாங்குறதுக்கு இங்க யாரும் அப்படி போல. அப்ப டெல்லி இங்க போனது வந்து மக்கள் விரோத ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதை அகற்றுவதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டமிடலை முழுமையாக மனமும் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுல தான் டெல்லிக்கும் போகிறோம், டெல்லியிலேருந்து இங்கேயும் வர்றாங்க. இந்த இந்த வாதங்களை எல்லாம் இனிமேல் வந்து அவங்க முன் வச்சிட்டு இருக்க முடியாது. இந்த கருத்துருவாங்க இந்த இடத்துல சொல்லிடுறேன். இது என்னுடைய ஆழமான வருத்தம். இது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு நைட்டில் வெளியில் வர்றப்போ இப்போ வேத்திருக்கும்ல, இப்படி கர்ச்சீப்பை அப்படி வச்சிருக்காரா, அதை எடுத்து உண்மையிலேயே வச்சாரா, இல்லை இவங்க தான் அப்படி போட்டாங்களா, அதை எடுத்து முகத்தை மறைச்சுக்கிட்டாருன்னு எதுக்கா மறைக்க வேண்டிய அவசியம்? உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு தானே போயிட்டு ரைட் ராயலா எல்லாத்துலயும் சொல்லிட்டு தானே போயிட்டு வந்தாரு. அங்க மறைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அவருக்கு? எதுக்கு ஏசியில இருந்தப்போ எப்படி வேத்திருக்கும்? வேத்திருக்குது அவருக்கு. எந்த புகைப்படத்தையோ எந்த ஸ்டில்லையோ நீங்க எப்படி வேணாலும் இன்னைக்கு நரேட்டிவ் பண்ணலாம். அது வந்து திமுகவோட வேலை எப்பயுமே தீப்பொறி ஆறுமுக காலத்துல இருந்து இன்னைக்கு பெண் நிறுவனம் வரைக்கும் அந்த நரேட்டிவ் ஒர்க்கை ரொம்ப தெளிவா செய்வாங்க. ஏன்னா போலிகளுக்கு தங்களை எப்படியாவது நிறைய நரேட்டிவ் வேணும். ஒண்ணுங்க மக்கள் ஆதரவு. லாஸ்ட் டைம் வந்து அந்த நரேட்டிவை செட் பண்ணி வெற்றி பெற்றுறாங்க. அதுல இன்னும் இன்டென்சிவா இல்ல வெற்றிலாம் பெறல. கொஞ்சம் அசந்ததெல்லாம் 1% தான், கொஞ்சம் 2 லட்சம் தான். கொஞ்சம் அசங்கனதுல மாறிடுச்சு. அவ்வளவுதான். 8 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 4-5 கோடி பேர்கிட்ட வாக்களிக்க கூடியவங்க அதுல வந்து 2 லட்சம் பேர் தான் மாத்தி போட்டாங்க. அது இன்னைக்கு 5 வருஷம் நம்மள பேக்ல தள்ளி ஜெயலலிதா மாதிரி மைனாரிட்டி அரசு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துலதான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அசங்கனதுலதான், அது வெற்றி கூட கிடையாது. நீ உங்களை வேணும்னு யாரும் இங்க தேர்ந்தெடுக்கல. அதுக்கான பலனை இன்னைக்கு ஜனங்க போராட்டமா பண்ணுவாங்க. இது வந்து நான் திரும்பவும் வெரிஃபை பண்ணேன். உண்மையிலேயே 31,000. ஆமா, 31,000 போராட்டம் நடந்தது. அப்படியே அசால்ட்டா அப்படியே டீல் பண்ணிட்டு போனார். யாராவது எங்கேயாவது கொடுத்த பொய் வாக்குறுதி கொடுக்க மாட்டாரு. எங்க பொதுச் செயலாளர் கிடையாது, புலம்ப மாட்டாரு.
தன்னுடைய வேலை இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு, மக்களுக்கு பணியாற்றுறதுன்னு சொல்லி எவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில இருந்து கட்சியை கைப்பற்றி கொரோனா பீரியட்ல இருந்து கரெக்ட் எவ்வளவு துரோகிகள் எவ்வளவு விரோதிகள் எல்லாத்தையும் மீறி அதுலயும் நீங்க ஆளுமையோட மக்களுக்கான பணியை அந்த கோவிட் பீரியட்ல நீங்க நினைச்சிருந்தா ஆமா செயல்படுத்த மருந்துகள் கிடைச்சது பாருங்க எல்லா பக்கமும், எல்லா இடங்கள்லயும் அப்படியே மருத்துவம். இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவுல 68 பேர்னு கவர்மெண்ட் ரெக்கார்டே சொல்லுது. அப்ப இன்னும் கூட அதிகமா இருக்கலாம். ஆனா அதுல மெயினா நிறைய பேர் வந்து இறந்து போனதுக்கு காரணம் உரிய மருந்துகள் இல்லாதனால. மருத்துவமனைகள்ல உரிய மருந்துகள் இல்லாம தான் நிறைய பேர் இறந்து போனாங்க. பாம்பு கடிக்கு மருந்து இல்லையா. இந்த மாதிரி அவசரமான ஒரு தேவைகளுக்கு கிராமப்புறங்கள்ல என்ன நடக்குமோ அதுக்கெல்லாம் மருத்துவமனைகள்ல மருந்து இல்ல. பேசிக் நீட்ஸ் எதுவுமே இல்ல. அரசு மருத்துவமனை ஒழுங்கா எங்களை, அரசு பள்ளிகள் ஒழுங்கா எங்களை, காலை உணவுன்னு ஒரு பெரிய சாகுறாங்க. மேல மேற்கூரை இடிந்து விழுந்து குழந்தைங்க இறந்து போறாங்க. எல்லாம் மரத்தடியில பள்ளிக்கூடங்கள் நடக்குது. 48,000 கோடி பட்ஜெட்ல சொல்றீங்க. எப்படி என்ன பண்றீங்க? மழை வெள்ளத்துக்கு செலவழிச்ச 4000 கோடியை மறுபடியும் அச்சோ இல்ல இப்ப பாருங்க, மறுபடியும் எங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் அடையாறுல பறிச்சு போட்டிருக்காங்க. கேட்டா ஸ்டாம் வாட்டர் ரிலீஃப் மறுபடியும் பண்றாங்களாம், அகலப்படுத்துறாங்களாம், ஆழப்படுத்துறாங்களாம். திரும்பவும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்த்தா 4000 கோடி டெண்டர் விட்டுருக்காங்களாம் இந்த லாஸ்ட் 1 மந்த். சரி, நாம விட்டா திமுக பண்ணிருக்கிற டூழியங்களை நாம இன்னும் இது வந்து தொடரா பண்ணணும். நம்ம நாகராஜ் கேட்கணும், இது வந்து தொடராக வர வேண்டும். இது ஒரு மீட்டிங்ல ஒரு ப்ரோக்ராம்ல எங்களால நிறுத்த முடியாது. இது உருவாக்கி இருக்கிற நரேட்டிவ் உடைக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஒண்ணு என்ன தெரியுமா, கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்துல 44 குழந்தைகள் வாந்தி மயக்கம் எல்லாம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. காரணம் அந்த சத்துணவு போடுறதுல சரி, அதாவது அதுல வந்து பல்லி விழுந்திருக்கு. அதுல இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றது இல்ல. அந்த இடத்தையெல்லாம் சுகாதாரம் முழுமையாக சீர்கேடு. இந்த நிகழ்ச்சி மட்டும் ஒரு 9ல இருந்து 10 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த ஜனவரி மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டவர்கள் குழந்தைகளும் பெண்களும். அது ஏழை பெண்கள், ஏழைகள் ரொம்ப எப்பவுமே பாதிக்கப்படுறது ஏழைகளாக தான் இருப்பாங்க. நம்ம பாருங்க, நம்ம அதை தனியா சொல்லவே வேண்டியதில்லை. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். என்னவோ தெரியல, ஒரு விபத்து நடந்தா கூட பாருங்க, அங்க பணக்காரர்கள் யாரும் அதிகம் சிக்கியிருக்க மாட்டாங்க. ஏழைகள் தான் அதிகம் இறந்து போவாங்க. ஏன்னா அந்த இதுல அந்த பேருந்துலயோ இதுலயோ பயணம் பண்ணக்கூடியவங்க அவங்களா போய் நின்று கதறி கதறி அழுது அன்பில் மகேஷ் 43 பிள்ளைங்க படுத்து கிடக்குறாங்க பள்ளி விழுந்த சாம்பாரை சாப்பிட்டுட்டு. அங்க போகல. இந்த வைஷ்ணவின்னு சொல்லிட்டு ஒரு திமுக ஒன்று ட்வீட் போடுது, குழந்தைகள்லாம் ஜாலியா படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஜாலியா படுத்திருக்காங்களாம். இப்ப திமுக எந்த மாதிரியான நரேட்டிவ் செட் பண்றாங்க? நரேட்டிவ் செட் பண்றது அவங்க நரேட்டிவ்லயே ஆட்சி நடத்தணும். தொடர்ந்து நடக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாவட்டம் தான் இப்படின்னு இல்ல, தொடர்ந்து ஒரு 9-10 சம்பவங்கள் கிட்டத்தட்ட இந்த 3 மாதத்துக்குள் நடந்திருக்கு. அப்ப என்ன நடத்துறீங்க? மீடியாக்கள் இத வச்சு டிபேட் பண்றது இல்ல. 48,000 கோடியை என்ன பண்ணீங்க? 48,000 சில்லற கோடி, 10,71,000 கோடிக்கு நீங்க வாங்கின 5,19,000 கோடிக்கு நீங்க வந்து என்ன கணக்கு சொல்றீங்க? எங்களுக்கு வேணும். அதுக்கு வந்து வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறாரு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். இது வந்து எங்க போய் நம்ம இதெல்லாம் பேசுறது? அக்கிரமம் இல்லையா? தலைவர் கேட்காம யாரு கேட்பா? மமதை. அதாவது இப்படிதான் எல்லாம் என்னுடைய அடிமை கூட்டம் பாரு, எனக்கு சிக்கிய அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அக்கிரமம் இல்லையா? அநியாயமான முழுமையான மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்படும். நாட் ஈவன் a month. ஒரு படம்னா கூட வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிப்பாட்டலாம். ஆனால் திமுகவோட அராஜகத்தை பற்றி பேசிட்டே இருந்தோம்னா எத்தனை மணி நேரம்னு இல்லாமல் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கும். லைக் ஓடினேன் ஓடிக்கொண்டே இருந்தேன்ற மாதிரி மேம் எல்லாம் சொன்ன மாதிரி அடுத்த எபிசோட் போடணும் போல இருக்குது. வில் கம் வித் திராவிட மாடல். அவங்க செகண்ட் பார்ட் சொன்ன மாதிரி அவங்க அராஜகத்துடைய செகண்ட் பார்ட் வர மாதிரி இருக்குமான்னு தெரியல. அதே மாதிரி முக்கியமாக 5000 ரூபாய் கொடுத்து பெண்களை குளிர வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்க வாக்காளர்களில் பெண்கள் தான் அதிகம். ஸோ தேர்தல் முடிஞ்சா தெரியும் பெண்கள் குளிர்ந்தாங்களா இல்லை எரிஞ்சிட்டு தான் இருக்கா அப்படின்றது. முக்கியமாக ஒரு விஷயம் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, திமுக சிறந்த ஆளும் கட்சின்னு சொல்ல முடியுமா இல்லையான்னு தெரியல, ஆனால் திமுக சிறந்த எதிர்கட்சி அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாரும் பேசும்போது முக்கியமாக தீபாவளி விஷயங்கள் எல்லாமே மேம் கோட் பண்ணதுலேருந்து தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு சிறந்த எதிர்கட்சியாக திமுக செயல்பட்டது, ஆனால் ஆளும் கட்சியாக அவங்களால செயல்பட முடியல அப்படின்றத நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல எதிர்கட்சிங்கிறது கூட அவங்களுக்கான சுயநலமான போராட்டங்கள் தான் இருந்ததே தவிர ஒரு நல்ல எதிர்கட்சிங்கிறது மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அங்க இருந்திருக்கணும். இல்ல அது இயக்கமாவே இல்ல, ஒரு குடும்பமா தானே இருக்குது. அதனாலதான் அது மக்கள் இயக்கமா மாறல. ஆமா, அது குடும்ப இயக்கம் சொல்லுவாங்க, குடும்ப முன்னேற்ற கழகம். அதனால அதுல வந்து மக்களுக்கான பிரச்சனைகள் வரப்போறதில்ல.
அதனால அந்த கிரெடிட் கூட நான் கொடுக்கறதுக்கு விரும்பல. எதிர்கட்சி எல்லாம் கிடையாது அவங்க. இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தே வருவாங்களான்றது தெரியல. வராம இருக்கணும். ஸோ பார்ப்போம். இன்னும் தேர்தலுக்கு கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. அதுக்கப்புறமா ரிசல்ட்டுக்கும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. சொன்ன மாதிரி 2026ல் திமுக அராஜக ஆட்சியா இல்லை எல்லாரும் சொன்ன மாதிரியான என்டிஏனுடைய ஆட்சியா அப்படின்றது நம்ம பொறுமையா இருந்து தான் பார்க்கணும். நன்றி எல்லாருக்கும். நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த சாமானிய நாகராஜ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி.